குட் மார்னிங் ஒன் சிலபஸ் அப்டேட் வந்திருக்கு நமக்கு. கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4ல இதுல பேட்டர்ன் ஏதாவது மாத்திருக்காங்களான்னு கேட்டா பேட்டர்ன் மாத்தல. சரிங்களா? பேட்டர்ன் வந்து உங்களுக்கு சேம் பேட்டர்ன் தான். அதாவது ஜிஎஸ்ல 75 கொஸ்டின்ஸ் வரப்போகுது, ஆப்டிடியூட்ல 25 கொஸ்டின்ஸ், மேக்ஸ்ல வந்து 25 கொஸ்டின்ஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட். ஸோ அதையும் எலிஜிபிலிட்டி அப்படின்ற அந்த ஸ்டாண்ட்ஸையும் அவங்க மாத்திக்கல. தமிழ் பொது தமிழ், சரிங்களா? பொது தமிழ் வந்து 100 வினாக்கள். அப்ப இந்த பேட்டர்ன் மாறல. அது மட்டும் இல்லாம சில பேர் இந்த சிலபஸ் எடுத்து பார்த்துருப்பீங்க, சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் கொடுத்துருப்பான். ஜென்ரல் இங்கிலீஷ் கொடுத்தா மறுபடியும் குரூப் 4ல ஆட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. இது வந்து என்னது கீழே என்ன கொடுத்துருக்கான்? ஆமா, டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்கு தான் இது வரும். அப்ப மொத்தத்துல நீங்க வந்து யாருக்கு முன்னாடி என்ன, எல்லாருமே தமிழ் படிச்சா மட்டும், தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், குரூப் 4ல செலக்ட் ஆக முடியும். சரிங்களா? அப்போ இந்த பேட்டர்ன் மாறல. என்ன என்ன அப்டேட்? முதல்ல வந்து நமக்கு வந்து ஜிஎஸ் தான் 10 யூனிட்டா இருந்துச்சு. அதுக்கு பதிலா இப்ப என்ன கொடுத்துருக்கான்? 1 2 3 4 5 6 யூனிட்டா மாத்திட்டோம். சரியா? முன்னாடி எப்படி இருந்துச்சு? 9 யூனிட் வந்து ஜிஎஸ் டாபிக்கும், 9 யூனிட்ஸ் ஜிஎஸ் டாபிக்கும், லாஸ்ட் யூனிட் வந்து மேக்ஸும் இருந்துச்சு. அதுக்கு பதிலா இப்ப என்ன பண்ணிருக்கா? ஜிஎஸ் வந்து 6 யூனிட்டா கொண்டாந்துட்டான். நீங்களே பார்க்கலாம் இல்லையா? அதுல முதல் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல சொல்லிடு, நீங்க ஜிஎஸ் சைட்ல பெருசா எந்த மாற்றமும் ஏற்படல. சரியா? பொது அறிவு பாடங்கள்ல எந்த மாற்றமும் ஏற்படல. சரிங்களா? அப்போ என்ன பண்ணிருக்குன்னா ரீஸ்ட்ரக்சரிங் தான் சொல்ல முடியும். இது அப்டேட்டட் சிலபஸ் சொல்றதை விட ஜிஎஸ் அப்படின்றது என்ன இருக்கு, ரீஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு. ஓகேவா? சோ அப்ப யூனிட் 1ங்கிறது எப்பயும் போல ஜெனரல் சயின்ஸ் தான், which is nothing but பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் எதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பேன்னு சொல்லியிருக்கிறது இது புதுசு. திஸ் இஸ் அ வெரி குட் இன்னோவேஷன். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டி என்ன பண்ணாங்கன்னா, இந்த கொஸ்டின் எவ்வளவு கேட்பா, 75 கேள்வியில எந்தெந்த கேள்வி எந்தெந்த டாபிக் அப்படின்றத இதுவரை சொன்னதில்லை. சரிங்களா? பெருவாரியாக நமக்கு வந்து ஹிஸ்டரியில அதிக வெயிட்டேஜ் இருந்தது, அதுக்கடுத்து பாலிட்டி அப்படின்னு இருந்துச்சு இல்லையா? சயின்ஸுக்கு எப்பயும் போல வெயிட்டேஜ் இருந்துச்சு. ஆனா இந்த வாட்டி என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, இந்த வாட்டி அவன் தெளிவா சொல்லிட்டான், நான் இதுல இருந்து 5 கேள்வி தான் கேட்க போறேன். எத்தனை கேள்வி கேட்க போறேன்? யூனிட் 1ல இருந்து 5 கேள்வி தான் கேட்க போறேன். சரி, இதுல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல என்ன இருக்கு? நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், பேரண்டத்தின் இயல்பு, அது அப்படி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான். அதுக்கப்புறம் பிசிக்கல் குவான்டிட்டிஸ், ஜெனரல் சயின்டிபிக் லாஸ். சரிங்களா? அது எந்த மாற்றமும் இல்லை. எவ்ரிடே அப்ளிகேஷன், இல்லை, இதுல எந்த சேஞ்சஸுமே இல்லை. சரிங்களா? ஆஸ் யூஷுவல் என்ன இருந்துச்சோ அது அப்படியே இருக்கு. அப்ப பிசிக்ஸ்ல எந்த மாற்றமும் கொண்டு வரல. அடுத்து இது வரைக்கும் பிசிக்ஸ், இதுல இருந்து இது வரைக்கும் பிசிக்ஸ். சரியா? அடுத்து பாருங்க, தனிமங்கள், சேர்மங்கள், அதாவது எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்றதும், ஆசிட், பேஸ், சால்ட், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், மெட்டலர்ஜி, ஃபுட், அடல்ட்ரன்ஸ் அப்படின்ற இந்த டாபிக் வரும் கெமிஸ்ட்ரி. இது பிசிக்ஸ். ஓகேவா? அடுத்து மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ், கிளாசிபிகேஷன், அதாவது டாக்ஸானமின்னு சொல்லுவாங்க, வகைப்பாட்டியல், சரி, பரிணாமம், சரிங்க, ஜெனெடிக்ஸ், பிசியாலஜி, நியூட்ரிஷன், ஹெல்த், ஹைஜீன், ஹியூமன் டிசீஸ், இதுலயும் மாற்றப்பட என்விரான்மெண்டல் சயின்ஸும் சேர்த்து உட்பட அப்படியே இருக்கு. சரியா? இங்க பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் இன்வென்ஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இவன் ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்றது நம்ம கூடுதல் கவனத்தோட படிக்கணும். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இதுல இருந்து 1 கொஸ்டின் அப்படின்றது வந்துடும். அண்ட் முக்கியமான கவனத்துக்குரிய விஷயம் என்னன்னா, போன சிலபஸ்ல கரண்ட் யூனிட் 2 வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருந்துச்சு. இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிற ஒரு யூனிட்டவே தூக்கிட்டு எல்லாத்துலயுமே என்ன பண்ணிட்டா, கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணிட்டா. பாருங்க, இங்க ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணிட்டா, இங்க ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணிட்டா. இது ஆக்சுவலா புத்திசாலித்தனம் ஆக்சுவலா. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு தனியா கொடுத்து அதுல இருந்து கொஸ்டின் கேட்கறது வந்து அது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரீசனபிளா இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அந்தந்த சப்ஜெக்ட்ல கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது நீங்க கூடுதலா படிக்கணுங்கிறது இதுல. அப்ப இது பண்ணிருக்கானா, இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டையும் புக்கை தாண்டி நம்ம நியூஸ்ல என்னென்ன வருது அப்படின்றத அப்டேட்டடா இருக்கணும் இல்லையா? அததான் இங்க அவன் குறிப்பிடுறான். எல்லாத்துலயுமே ஸ்பெசிபிக்கா ஆமா, ஹிஸ்டரியில கரண்ட் அஃபேர்ஸ் வராது. அதனால ஹிஸ்டரி, பாலிட்டிலையும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, எக்கனாமிக்லயும் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கா. சோ இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி, சயின்ஸ் 4துலயும் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கறதுனால நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட முழுமையா நடப்பு நிகழ்வுகளுடன் தொடர்பு படுத்தி படிக்கணும் அப்படின்றது இதுல தெரிய வருது. சரியா? அப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கனால கண்டிப்பா அதுல இருந்து 1 கொஸ்டின் 2 கொஸ்டின்ங்கிறது நம்ம கேரண்டடா கேட்கலாம். அது இந்த வாட்டி ஆட் பண்ணிருக்கோம்னா அப்போ நம்ம அப்டேட்டடா இருக்கணும். என்ன மாதிரி சயின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் கண்டுபிடிப்பு,
ரீசெண்ட் இன்வென்ஷன்ஸ் ஏதாவது வந்து இனோவேஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல வந்து ரீசெண்ட் இனோவேஷன்ஸ், அதுவும் குறிப்பா வந்து இந்த நியூக்ளியர் பிசிக்ஸ் இதுல பாத்தீங்கன்னா ரீசெண்டா இதுதான் இப்போ டாப்ல இருக்கு. சரியா, நியூக்ளியர் பிசிக்ஸ், அதுக்கப்புறம் குவாண்டம் பிசிக்ஸ். சரிங்களா, குவாண்டம் பிசிக்ஸ் இந்த 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 ஏரியாக்கள்ல இருக்கு இல்லையா, இந்த ஏரியாக்கள்ல நமக்கு வந்து அதிகமா வரும். குறிப்பா இந்த நோபல் பரிசு வாங்கக்கூடியது, நோபல் பிரைஸ். நோபல் ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா இது நோபல் ஸ்பெல்லிங், நோபல் பிரைஸ். ஸோ இந்த நோபல் பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன வருஷம் கொடுக்குறான் இல்லையா, அப்போ அது எந்த துறைக்கு கொடுக்குறான், யாரு வாங்குறாங்க, என்ன கண்டுபிடிச்சாருன்னு வாங்குறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம படிக்க வேண்டியதுங்கிறது இதுல இன்றியமையாம ஒண்ணு இருக்கு. அதே போல கெமிஸ்ட்ரி அப்படித்தான். சரியா, கெமிஸ்ட்ரிக்கும் சேம் இது வந்து என்னது, இதுலயும் நம்ம நோபல் பிரைஸ் அப்படின்றத நம்ம பார்த்து வச்சுக்கணும். அண்ட் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஆசிட் பேஸ் சால்ட் இந்த 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 டாபிக் மட்டும் படிச்சாலே நமக்கு ஒரு கொஸ்டின் வந்துருங்கிறது சந்தேகப்படாம நம்ம வந்து கன்ஃபார்மா சொல்லலாம். சரியா, ஏரியா வந்து மாற போறது கிடையாது. அதாவது வெயிட்டேஜ், இந்த இந்த டாபிக் வெயிட்டேஜ் ஒன்று இருக்கு. சப்ஜெக்ட் வெயிட்டேஜ்ங்கிறது எந்த சப்ஜெக்ட் அவன் கொடுத்துருக்கான், இவன் இங்க கொடுத்துருக்கிறது எந்தெந்த பாடத்தை எவ்வளவு கேள்வி வரும் கொடுத்துருக்கான். ஆனா ஒவ்வொரு பாடத்திலையும் தலைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த தலைப்புங்கிறது மாற போறது கிடையாது. சரிங்களா, அப்ப அந்த தலைப்புங்கிறது கெமிஸ்ட்ரினாலே நமக்கு ஆசிட் பேஸ் சால்ட் இந்த ஏரியால இருந்து பாத்தீங்கன்னா அந்த மூணுத்தையும் நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். சரியா, அடுத்து பயாலஜி பாருங்க. பயாலஜில வந்து அதுல கரண்ட் அஃபேர்ஸ் என்னவா இருக்கும், பயோடெக்னாலஜிங்கிறது ரீசெண்ட் ஃபீல்டு, பயோடெக்னாலஜி இல்லையா. எப்படி பிசிக்ஸ்க்கு நியூக்ளியர் பிசிக்ஸ், குவாண்டம் பிசிக்ஸ்ங்கிறது வந்து இப்போது இருக்கக்கூடிய உயரிய கண்டுபிடிப்புகள் துறை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி பயாலஜில உயரிய துறை என்ன, பயோடெக்னாலஜி. அப்ப பயோடெக்னாலஜி என்ன புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுல என்னென்ன ரீசெண்ட் இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, எப்படி எல்லாம் மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, வேக்சின் இல்லையா. இப்போ ரீசெண்டா ஒரு 4-5 வருஷமா தடுப்பூசி கண்டுபிடிக்கிற பெரிய ஒரு விஷயமா இருந்தது இல்லையா. இப்போ வேக்சின்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அந்த மாதிரி வந்து ரீசெண்டா நீங்க என்ன பண்ணணும், அதை பத்தி எல்லாம் படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றத இங்க சொல்ல வரேன். இதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன பண்ணிருப்பீங்க, இதுக்கு முன்னாடி சயின்ஸுக்கு பொதுவா நம்ம கவனமே கொடுக்கல. ஆனா இப்ப தெளிவா 5 கொஸ்டின் கொடுக்கறதுனால நம்ம அந்த டாபிக்கை மட்டும் நம்ம செலக்டிவா படிச்சுட்டு போயிட்டோம்னா அதுல அந்த 5ல ஒரு 3வது 4வது நமக்கு கன்ஃபார்மா ஷுவர் பண்ணலாம். நான் முன்னாடி நீங்க சப்ஜெக்ட்டுக்கே வெயிட்டேஜ் நீங்க கொடுக்கல, நான் இந்த வாட்டி என்ன சொல்றேன்னா சப்ஜெக்ட்டுக்கு வெயிட்டேஜ் கம்மி தான், ஆனா அதுலயும் குறிப்பிட்ட டாபிக்ஸ்னு வந்து தலைப்புகள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கும் போது நமக்கு 5 வினாக்கள் அப்படின்றதுல ஒரு 3/4 வினாக்கள் 1-2 கொஸ்டின் போக 3 கொஸ்டின் நமக்கு பக்கவா எடுக்கலாம் அப்படின்றது கணிப்பு. அடுத்த டாபிக் பாருங்க, ஜியோகிராஃபி. ஸோ ஜியோகிராஃபிலையும் சொல்லிட்டா 5 கொஸ்டின். அப்போ சயின்ஸ்க்கும் ஜியோகிராஃபிக்கும் பாத்தீங்கன்னா யூனிட் 2 என்ன, என் கூடவே சேர்ந்து எழுதுறது நல்ல பழக்கம். ஜியோகிராஃபி அவன் இந்தியன் ஜியோகிராஃபி, தமிழ்நாடு ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லியிருக்கானா அப்படின்னு சொல்லவே இல்லை இல்லையா. அவன் தமிழ்நாடு ஜியோகிராஃபி, இந்தியன் ஜியோகிராஃபி, வேர்ல்டு ஜியோகிராஃபி பிரிக்கல, பொதுவாகவே ஜியோகிராஃபி. ஏன்னா முதல்ல வேர்ல்டு ஜியோகிராஃபி சேர்ந்துருந்துச்சு, அதுக்கப்புறம் மாத்திர சிலபஸ்ல இந்தியன் ஜியோகிராஃபின்னு ஒன்று சொன்னான், அதுக்கப்புறம் இப்ப வந்து வேர்ல்டு ஜியோகிராஃபின்னு தான். 3வது வாட்டி இந்த சிலபஸ் வந்து 5 வருஷத்துல 3வது வாட்டி மாத்தணும். சரியா, என்ன மாதிரி இருக்குன்னா ஜியோகிராஃபி மாறல, உலக புவியியல், அப்புறம் இந்திய புவியியல், இப்ப வெறும் புவியியல் அப்படின்னு வச்சிருக்கான், வேற ஒண்ணும் கிடையாது. அது என்ன கொடுத்திருக்கான், எர்த் லொகேஷன் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கான் பாருங்க. சரியா, பூமியுடைய அமைப்பு. அப்போ இதுக்கு முன்னாடி வார்த்தை லொகேஷன் இருந்துச்சு. சரியா, இதுக்கு முன்னாடி வார்த்தை லொகேஷன். அப்போ அது அதான் குறிக்குது, ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியானா இந்தியாவுடைய அமைவிடத்தை குறிப்பிடுது. கரெக்டா, உலகத்துடைய அமைவிடத்தை கேட்கிறான். அப்போ நீங்க உலகத்துடைய எர்த் லொகேஷன் அப்படின்னா எர்த் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நீங்க படிக்கணும். சரியா, புவியுடைய அமைப்பு. சரியா, என்ன மாதிரி அமைப்புல பூமி இருக்கு, பூமியுடைய சுழற்சி எந்த விதத்துல இருக்கு, எவ்வளவு நேரத்துல சுழலுது, எத்தனை அச்சு டிகிரி சாய்ந்து இருக்கு, எத்தனை கண்டங்கள் இருக்கு, எவ்வளவு பேராளிகள் இருக்கு. சரியா, அதுல எது ஆழமான பகுதி, எது உயரமான பகுதிங்கிற ஜெனரல் ஜிகே அப்படின்றது இங்க நீங்க படிச்சாகணும். ஏன்னா எர்த் லொகேஷன்ங்கிறது அதுதான் அதோடைய அர்த்தம். இப்ப இந்தியா லொகேஷன் அப்படின்னா இந்தியா எங்க இருக்கு, ஆசியால இருக்கு, இந்திய கடல் எங்க இருக்கு, 3 பக்கம் நீர், ஒரு பக்கம் நிலம், அப்ப தீபகற்பம் இந்தியா அப்படின்னு சொல்லி இதை பத்தி. ஏன்னா இந்திய அமைவிடம்னா அதுதான். இப்ப புவி அமைவிடம்னா பூமிக்கு ஒரு அட்ரஸ் நீங்க கொடுக்குறீங்க, அதுதான். அடுத்து என்ன, இயற்கை அம்சங்கள்னு கொடுத்துதான். சரியா, அதுல மான்சூன், ரெயின்ஃபால், வெதர், கிளைமேட் அப்படின்றது எல்லாமே வந்துருது. பொதுவாகவே ஜியோகிராஃபி நம்ம எப்படி பிரிக்கணும், இவன் ஒரு மாதிரி கொடுத்துருப்பான். ஆனா ஜியோகிராஃபி அடிப்படையில் எப்படி பிரியுதுன்னா ஜியோமார்பாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியோமார்பாலஜி அப்படின்னா அடுத்தது கிளைமேட்டாலஜி. இன்னும் எப்படி சொல்லணும்னா நிலம், நீர், நெருப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா, ஜியோமார்பாலஜினா நிலத்தை பத்தி படிக்கிறது. சரியா, கிளைமேட்டாலஜி அப்படின்றது காற்றை பத்தி படிக்கக்கூடியது, காற்று. சரியா, கிளைமேட் காற்றுல என்ன மாற்றம் நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி படிக்கக்கூடியது. சரியா, அடுத்து ஓஷனோகிராஃபி என்பது பேராளி, அதாவது கடலை பத்தி படிக்கக்கூடியது. நீர்
கடலா நீர் தானே, இதை பத்தி படிக்க முடியாது. சரியா? சோ நிலம், நீர், காற்று அப்படின்றதுதான் விஷயம். இதை நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா லித்தோஸ்பியர் புவிக்கோளம், அட்மாஸ்பியர் வளிமண்டலம், சரியா? அடுத்து ஓஷனோஸ்பியர், அதான் இது, சரியா? ஓஷனோஸ்பியர் இல்லைன்னா ஹைட்ரோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் நீர்கோளம். அப்ப பூமி என்ன கோளம் தானே, பூமி கோளமா இருக்கு, டிஸ்பியர். அப்போ லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு நம்ம படிக்கணும். நிறைய ஸ்பியர்ஸ் இருக்கு, மேக்னட்டோஸ்பியர்ஸ் இருக்கு, கிரையோஸ்பியர், சரியா? அது கிரையோனா குளிர், அதாவது ஐஸ் அப்படின்னு பொருள். அப்ப பொதுவாகவே ஜாகிரபி இப்படி படிக்கிறது சால சிறந்தது. எப்படி நம்ம ஹிஸ்டரி ஏன்ஷியன்ட் மெடிவல் மாடர்ன் பிரிக்கிறோம் இல்லையா, சரியா? வரலாறு எப்படி பிரிக்கிறோம், பண்டைய வரலாறு, இடைக்கால வரலாறு, நவீன வரலாறு பிரிப்பது கூட புவியியலை எப்படி பிரிக்கணும், ஜியோமார்பாலஜி, கிளைமேட்டாலஜி அண்ட் ஓஷனோகிராஃபி, அப்படிதான் பிரிக்கிறோம். ஆனா இங்க உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னா அந்த டாபிக்கை கொடுத்துருக்கான், சரியா? ஆனா அது சப்ஜெக்ட் இப்படிதான் வரும். அப்ப இந்த மான்சூன் அப்படின்றது கிளைமேட்டாலஜில வரும், ரெயின்ஃபால்ங்கிறது கிளைமேட்டாலஜி, வெதருங்கிறது கிளைமேட்டாலஜி, புரியும் நினைக்கிறேன். அப்ப இந்த டாபிக்ங்கிறது காற்றை பத்தி படிக்க முடியாது. அடுத்து வாட்டர் ரிசோர்ஸ்ங்கிறது, ரிவர்ஸ்ங்கிறது நீரை பத்தி படிக்க முடியாது. புரியுதா நான் சொல்றது? நீரை பத்தி படிக்கிறது. பிசிக்கல் இயற்கை அம்சங்கள்ங்கிறது நிலத்தை பத்தி. அப்போ நிலம், நிலம், காற்று, நீர், அதான் கொடுத்திருக்கிறான் இல்லையா? அதுதான் கொடுத்திருக்கா. அப்ப நீங்க வந்து ஜெனரலா படிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஓகேவா? அடுத்து பாருங்க மண், சரியா? கனிமங்கள், இயற்கை வளங்கள், காடுகள், வனவிலங்குகள், சரியா? விவசாயத்துல எப்படி செய்யறாங்க, விவசாய குறிப்புகள், போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு. அதுக்கப்புறம் பாருங்க மக்கள் அடர்த்தி, தமிழ்நாட்டுல என்னென்ன இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்கான். அதுக்கப்புறம் இயற்கை சீற்றங்கள், சரியா? இயற்கை சீற்றங்கள், பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம். இந்த காலநிலை மாற்றம்ங்கிறது முன்னாடி இல்லை, இப்ப ஆட் இருக்கு. விச் மீன்ஸ் அது இதுலயும் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் தான் நீங்க பார்க்கணும். அப்ப இதுலயும் கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிற வேர்ட் இருக்கிறதுனால அப்பப்போ ரீசெண்டா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப ரீசெண்டா என்ன புயல் வந்துச்சு, செங்கல். அப்போ இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது. அப்போ ஒரு புயல் ஏன் வருது, சரியா? புயல் ஏன் நடக்குது, அது ஏன் வங்க கடல்லே வருது, அரபிக்கடல்ல அவ்வளவு பெருசா வர்றதில்லை, சரியா? அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி இந்த சமாச்சாரங்கள் இருக்கு இல்லையா, புவியில ஏற்படக்கூடிய நிலம், நீர், காற்று, இந்த விஷயத்துல ஏற்படக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னா வந்தாலும் ஜாகிரபியில வேற என்ன கரண்ட் அஃபேர்ஸ் வரப்போகுது, அதானே வரப்போகுது இல்லையா? வரலாறு காணாத மழை, வரலாறு காணாத புயல், இன்னும் ஒரு 2 மாசம் போச்சுன்னா வரலாறு காணாத வெப்பம் அப்படின்னு வரும். மார்ச் மாசத்துல ஃபுல்லா என்ன இருக்கும், வெப்பம் தானே இருக்கும், ஹீட் தானே இருக்கும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ண போறோம். அதே மாதிரி என்னது, இப்ப ரீசெண்டா வந்து நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு இல்லையா, வயநாடுல ஏற்பட்டுச்சு, அதே நிலச்சரிவு நடக்குது. அப்ப சீற்றம் சார்ந்த, சரியா, காற்று சார்ந்த, நிலம் சார்ந்த என்ன தகவல்கள் வந்தாலும் நியூஸ்ல நீங்க அப்டேட்டடா இருக்கணும். அதுவும் குறிப்பா தமிழ்நாடு சார்ந்த தகவல் வரும்போது ரொம்ப உன்னிப்பா அதை நீங்க வந்து இருக்கணும். இதுக்குன்னு தாண்டி நீங்க போய் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற எப்பயுமே நான் சஜஸ்ட் பண்றது, இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் படிச்சு உள்ள போயிட்டான். ஆனா என்னுடைய இது வரைக்கும் பாஸ் பண்ணதுல நிறைய பேர் தவறு செய்யக்கூடிய தவறுனா கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு டெய்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிப்பாங்க. அப்படி தேவையே கிடையாது, சரியா? அன்றாட நடக்கக்கூடிய தகவல்கள் அப்டேட்டடா இருங்க, சரியா? உங்களுக்கு கிளாஸ்ல நாங்களே உங்களுக்கு நான் கொடுக்குற டேட்டாவை நீங்க படிச்சா போதுமானதுதான். நீங்க தனியா போயிட்டு அதை படிக்கிறேன் டெய்லி கொஸ்டின், மந்த்லி கொஸ்டின்ஸ் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு டைம் வேஸ்ட் தான். அதெல்லாம் வைக்க போல ஊசியை தர மாதிரி தான், சரியா? அப்போ இது வந்து உங்களுக்கு நேர செலவு தான் ஆகும். நீங்க வந்து இந்த இடத்துல 5 கொஸ்டின்னா இந்த உங்களுடைய ஸ்ட்ரக்சர்ல நீங்க வந்து கவனம் செலுத்துங்க, சரிங்களா? உங்களுடைய பாடத்தை செலுத்துங்க. அடுத்த டாபிக் போலாமா? யூனிட் 3 பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். அதுல 10 கொஸ்டின். அப்போ இதுல ஒரு முக்கியமான மாற்றம் என்ன, போன வாட்டி இருந்த யூனிட் 7, யூனிட் 4 ரெண்டுச்சு என்ன பண்ணிட்டான், மிங்கிள் பண்ணிட்டான். அழகு 3 உங்களுக்கு என்னது, இப்போ யூனிட் 3 வந்து ஹிஸ்டரி அப்படின்னு ஒரே டாபிக் கொண்டாந்துட்டான், சரியா? ஹிஸ்டரிங்கிறது அப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன் அப்படின்னு தான் 3ஆ பிரியுது. வரலாறு இப்படி நம்ம இவ்வளவு நாள் அப்படிதான் நடத்திட்டு இருக்கோம். நீ என்னவே சிலபஸை கொடு, வரலாறுனா இப்படித்தான் படிக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப அதனாலதான் அப்படி படிக்கும் போது என்னதான் சேஞ்ச் பண்ணாலும் நம்ம பதட்டப்படாம இருப்போம். இப்ப இப்படி ஜாகிரபி சொன்னோம் இல்லையா, நிலம், காற்று, நீர் அப்படி ஃபுல்லா படிச்சிரு. ஏன்னா ஜாகிரபி அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை, சரியா? புதுசா ஏதாவது கொண்டா வர முடியும், இருக்கிறது 5 பூதங்கள் தான் இல்லையா, 6வது ஒரு பூதம் என்ன வச்சிக்கன்னு கொண்டாட முடியுமா, இல்ல அப்படி கொண்டாட முடியாது. அது மாதிரி வரலாறு அப்படித்தான் வச்சு நடந்து முடிஞ்சதுன்னா நம்ம படிப்போம். அப்ப இந்திய தேசிய இயக்கம்ங்கிறது மாடல் லெவல், சரி? இருந்தாலும் அந்த உள்ள என்னன்றது பாத்துருவோம். சிந்து சமவெளியில இருந்து குப்த காலம் வரை இது ஹைஃபன்ங்கிறது எப்பயுமே வந்து என்னன்னு அர்த்தம், அதுல இருந்து அதுவரை அப்படின்றதுதான் அதுல பொருள்படும், சரியா? சின்ன ஹைஃபன், இது வந்து பெரிய ஹைஃபன், சரியா? குட்டி ஹைஃபன் கொடுத்துருக்காங்க இல்லையா, குட்டி ஹைஃபன்னா என்ன அர்த்தம், ஃப்ரம் திஸ் டு திஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏன்ஷியன்ட் ஃபுல்லா வருது,
ஓகே, குப்தா டு ஹர்ஷா வரைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா என்னது, டெல்லி சுல்தான், முகலாயர்கள், மராட்டியர்கள், இது இடைக்கால வரலாறு. அப்புறம் சவுத் இண்டியஸ், இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் தென்னிந்திய வரலாறு. அப்ப ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா? ஒரு மாற்றமும் ஏற்படல. அடுத்து பாருங்க, தேசிய மறு எழுச்சி, சரியா, மறுமலர்ச்சி, அப்புறம் தொடக்க கால புரட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ், சரிங்களா, தலைவர்களுடைய தொடக்கம், அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வஉசி, தந்தை பெரியார், நேரு, தாகூர், காமராஜர், காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், சுபாஷ் சந்திர போஸ், இது எல்லாம் முன்னாடி இருந்ததுதான். என்ன பண்ணிருக்கான், கொஸ்டின்ஸ் வந்து என்னதான் அப்படி கொடுத்தாலும் பெண் தலைவர்களை பத்தின கேள்விகளை ஒரு 4 ஆண்டுகளாக பெண் தலைவர்களை பத்தின கேள்விகளை கேட்டுதான் இருக்கான். ஆனா அது சிலபஸ்ல கிளியரா மென்ஷன் பண்ணல. இந்த வாட்டி அந்த பேரை மென்ஷன் பண்ணிட்டான். சரியா, எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பெண் தலைவர்கள் வந்து 5 வருஷமா கேட்டிருக்கேன், 4 வருஷமா வந்து எனக்கு தெரிஞ்சு பெண் தலைவரோட பேர் வந்துட்டு இருக்கு. இப்ப கிளியரா வந்து மென்ஷன் பண்ணதுனால நம்ம என்ன பண்ணிருக்கணும், பெண் தலைவர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும். புரியுதுங்களா? விமன் லீடர்ஸ், விமன் லீடர்ஸ், அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல ஒரு ஒரு 10 பெண்கள் இருக்காங்க, அதிகபட்சம் அவ்வளவுதான் இருக்காங்க தமிழ்நாட்டுல. சுதந்திர போராட்டத்துல ஒரு 10 பெண்கள் தான் இருக்காங்க. திராவிட இயக்கத்திலயும் சரி, சுதந்திர போராட்டத்திலயும் சரி, ஒரு 10 பெண்கள் தான். அந்த 10 பேரை பத்தின ஒரு டீட்டெயில்டான எங்க பிறந்தாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் படிச்சிட்டீங்கன்னா அதுல இருந்து கேரண்டியா என்ன பண்ணிடலாம், படிச்சு போயிட்டே இருக்கலாம். சரியா, அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியன் கல்ச்சர், யூனிட்டி, டைவர்சிட்டி, ரேஸ், லாங்குவேஜ், கஸ்டம் அப்படின்றது பொதுவா இந்தியாவை பத்தின சில, இந்தியா செக்குலர் ஸ்டேட், நம்ம எல்லாம் போன வகுப்பு சொன்னேன் செக்குலர்னா என்ன இல்லையா, மதச்சார்பு அப்படின்னா என்னங்கிறத தெளிவா நம்ம மென்ஷன் பண்ணோம் நம்ம கிளாஸ்ல இல்லையா, பிரியாம்பல்ல நம்ம குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னேன் உங்களுக்கு. அப்போ இதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்ட கருத்து என்ன, இதுல இருந்து 10 வினாக்கள் வருது. இது தெரிய கொஸ்டின் வருது 10 வினாக்கள். அப்ப ஆக மொத்தம் 20 ஆச்சா. அடுத்த போலாமா, பாலிட்டி. பாலிட்டில என்னப்பா, பாலிட்டினாலே கான்ஸ்டியூஷன் படிச்சாகணும், பிரியாமல் படிச்சாகணும், அடிப்படை சாராம்சங்கள், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், சரிங்களா, அதுக்கப்புறம் யூனியன் பிரதேசங்கள், சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டலிட்டி, அதாவது இதுல இது வரைக்கும் நீங்க எடுத்துக்கங்களேன். சரியா, இது எல்லாமே எடுத்துட்டீங்கன்னா நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் தமிழ்நாடு இதை தவிர்த்து மற்றது எல்லாமே நீங்க கான்ஸ்டியூஷனை படிக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். சரியா, யூனிட் 4 என்னது, கான்ஸ்டியூஷன். வேற எந்த அதுல மாற்று கருத்தும் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு படிக்கணும். அதுலயும் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், ஆர்டிகல் 1ல இருந்து 51A-K இது வரைக்கும் தான் எந்த கொஸ்டின் இருந்தாலுமே 50% கொஸ்டின் அதுக்குள்ளதான் வரும். 51A-K வரைக்கும் நீங்க ஆர்டிகல மனப்பாடம் பண்ண வேண்டியது இன்றியமையாதது. ஆனா அதுல பியூட்டி என்னன்னு பார்த்தா, இந்த வாட்டி ஹிஸ்டரி விட பாலிட்டியில வெயிட்டேஜ் கூடுது. இதுதான் அதுல பியூட்டி. ஓகேவா? சரி, எத்தனை கொஸ்டின் அப்படின்னு கேட்டா 15 வினாக்கள் அப்படின்றது வரப்போகுது. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 7 வினாக்கள் கேரண்டிடா 51A-K வந்துடும். கூடுதலா இங்க ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் தமிழ்நாடு அப்படின்றது போன சிலபஸ்ல யூனிட் 9ல இருந்துச்சு. அதை தூக்கி இப்போ பாலிட்டிலே இன்செர்ட் பண்ணிட்டான். அது கூடுதலா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கா. அப்ப கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க பாக்குறச்ச கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் இந்த வாட்டி பாலிட்டில கரண்ட் அஃபேர்ஸே கேட்டுருவோம். சரியா, அப்போ உங்களுக்கு இப்பவே நான் டிமார்கேட் பண்றேன். 51A-K வரைக்கும் ஒரு 7 கொஸ்டின் வந்துடும். யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இந்த டாபிக் இருக்கு இல்லையா, யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட், இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து 6 கொஸ்டின் வந்துடும். 6 கொஸ்டின் 13 ஆச்சா. கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின் கன்ஃபார்மா வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸ்ல 2 கொஸ்டின் என்ன பண்ணிடுவாங்க, கன்ஃபார்மா கேட்டுருவாங்க. அப்போ 15 வினாக்கள். அடுத்து பாருங்க, இந்திய பொருளாதாரம். இதுதான் இப்போ இதுல நடந்திருக்க டெஸ்ட் வந்து வெயிட்டேஜ் ரீடிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு. சரியா, சப்ஜெக்ட வந்து ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணிருப்பது போல வெயிட்டேஜ் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கான். எக்கனாமி பாருங்க, இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. அதாவது இது யூனிட் 9 இருந்ததை தூக்கி யூனிட் 9ஐயும் ஓகேவா எக்கனாமியையும் ஒண்ணு சேர்த்துட்டான். அப்போ எந்த யூனிட் இது, யூனிட் 5. அப்ப எக்கனாமி அப்படின்ற சப்ஜெக்ட் வருது. யூனிட் போன வாட்டி யூனிட் 9 இருந்த சப்ஜெக்ட், அதாவது டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். சரியா, அப்ப 2 யூனிட் ஒரே யூனிட்டா கிளப் பண்ணிருக்கான். அப்கோர்ஸ் அதனால 20 கொஸ்டின்ங்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. 20 கொஸ்டின்ங்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. பொருளாதாரம் அப்படின்றது என்னது, இந்திய பொருளாதாரம் தான். அப்ப நம்ம என்ன பார்க்கணும், இந்தியன் எக்கனாமி தான் படிக்கணும். சேம் எப்பயும் போல 5 ஆண்டு திட்டங்கள். சரியா, எப்பயும் போல 5 ஆண்டு திட்டங்கள், அப்புறம் திட்ட ஆணையம், நித்தி ஆயோக், வருவாய். சரியா, இது நீங்க எப்பயுமே எப்படி படிக்கணும்னா பொருளாதாரத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. சரியா, வாட் இஸ் எக்கனாமி, அதை ஃபர்ஸ்ட் படிச்சிடணும். வாட் இஸ் எக்கனாமி,
அதுல இருக்கக்கூடிய மாடல்ஸ் என்ன, இது வந்து பேசிக். அது எக்கனாமியை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் 5-year பிளான், 5-year பிளான். அதுக்கப்புறம் இன்ஃபிளேஷன்னா என்ன, சாரி 5-year பிளானுக்கு அப்புறம் பிளானிங் கமிஷன், 5-year பிளானுக்கு அப்புறம் பிளானிங் கமிஷன், நித்தி ஆயோக், சரியா, திட்டங்கள், திட்ட ஆணையம், நித்தி ஆயோக். அதுக்கப்புறம் தான் இன்ஃபிளேஷன். பணவீக்கம்னா என்ன, பணவீக்கம், பணவாட்டம், இது பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. அதுக்கப்புறம் ஏழ்மை, பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வறுமை மற்றும் வேலையின்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயம், அக்ரிகல்ச்சர். சரி, என்ன சார் அக்ரிகல்ச்சர் அப்ப ஜாகிரபியில வராதா? இல்ல, அக்ரிகல்ச்சருங்கிறது ஜாகிரபி அண்ட் எக்கனாமிங்கிற கிளப் பண்ண ஒரு விஷயம் தான். சரியா, அதனால நீங்க அது எக்கனாமிலையும் வரும், ஜாகிரபிலையும் வரும். ஓகேவா. அடுத்து இது வரைக்கும் ஒரு ஏரியா. இது வந்து 50% ஆஃப் டாபிக் அப்படின்னு நம்ம கருதப்படலாம். இது வந்து நம்ம என்ன சொல்லலாம், 50%. எப்படி அங்க பாலிட்டிக்ல 51 ஏகே வரைக்கும் ஒரு ஹாஃப்னு சொல்லல, அது மாதிரி இந்த ஹாஃபை படிச்சீங்கனாலே ஒரு ஒரு பாதி நீங்க முடிச்ச மாதிரி. அடுத்த பாதி அப்படின்றது சரியா, 2 கொள்கைகள், ரொம்ப முக்கியமான கொள்கைகள். என்னன்னு கேட்டீங்கன்னா, மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கை, பணவியல் கொள்கை. அடுத்தது பிஸ்கல் பாலிசி, நிதி கொள்கை, நிதி கொள்கை. இது ரெண்டும், இதுக்குள்ள நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு. மானிட்டரி பாலிசிக்குள்ளேயே பேங்கிங் வந்துடும், வங்கி வந்துடும். பிஸ்கல் பாலிசிக்குள்ள டாக்ஸேஷன் வந்துடும். சரியா, அதாவது மானிட்டரி பாலிசிங்கிறது ரிசர்வ் பேங்க் எப்படி இந்தியாவை கட்டுப்படுத்துது அப்படின்றது மானிட்டரி பாலிசி. பிஸ்கல் பாலிசிங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசாங்கம் வந்து இந்தியாவை எப்படி கட்டுப்படுத்துது அப்படின்றது பிஸ்கல் பாலிசி. 2 பேருமே பொருளாதாரத்தை எப்படி கட்டுப்படுத்துறாங்கன்னு படிக்கிற படிப்பு தான். ஒன்று பணவியல் கொள்கை, இன்னொன்று நிதி கொள்கை. இது 50%. சரியா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற சிலபஸ். ஏதாவது நான் கொடுக்குற சிலபஸ்ன்னு சொல்றதை விட பொருளாதாரம்னா இப்படிதான் படிக்கணும். எப்படி ஹிஸ்டரினா அப்படி படிக்கணும், ஜாகிரபினா படிக்கணும் இல்லையா, இதெல்லாம் இது டோட்டலா படிச்சா பொருளாதாரம் முடிஞ்சு. இண்டஸ்ட்ரீஸ், சரியா. இன்டர்நேஷனல் பாடிஸ், சர்வதேச அமைப்புகள் பத்தி, உலக வங்கினா என்ன, சரியா, தொழிற்சாலைகளும் சர்வதேச அமைப்புகள், இதை படிச்சா எக்கனாமி முடிஞ்சது. சரியா, அப்ப இது 50% வரலாம், இது 50%. தப்பி தவறி கேள்வி கேட்கணும்னா இங்க கேட்கலாம், தப்பி தவறி. சரியா, தப்பி தவறி கேட்கணும்னா மானிட்டரி பாலிசி, பிஸ்கல் பாலிசி படிச்சாலே 50%. அவங்க பாத்துங்க எந்த அளவு வெயிட்டேஜ் பாருங்க. 2 டாபிக் 50%, அது ரொம்ப பெரிய டாபிக். எப்படி இந்திய அரசாங்கம் நம்ம இந்தியாவை கட்டுப்படுத்துது அப்படின்றது எல்லாமே. சரியா, அடுத்து இது வந்து வெரி பேசிக், ரொம்ப ஈஸி இதெல்லாம். அண்ட் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து பொதுவாகவே இந்த இப்போ சப்ஜெக்ட் வைஸா தெரியுது. கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th 10th இந்த 2 சப்ஜெக்ட் படிச்சாலே போதுமான சப்ஜெக்ட் வைஸா. நான் அப்புறம் வரேன், அந்த புத்தகத்துல எங்க படிக்கணும் அப்படின்றது அப்புறம் வரேன். சரிங்களா, இங்க பாருங்க. இப்போ 5ஆம் திட்டம் நேச்சர் ஆஃப் எக்கனாமி, 5ஆம் திட்டம் திட்ட ஆணையம், இந்த சோர்சஸ் ஆஃப் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப். அடுத்து பாருங்க ரிசர்வ் பேங்க், ஃபினான்ஸ் கமிஷனு, ஜிஎஸ்டி, இதெல்லாம் எங்க வருது, செகண்ட் ஹாஃப்ல வருது. அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட், அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வருது. அப்ப அவன் வந்து ஒரு ஆல்ட்ரேஷன்ல பண்ணியிருக்கான். அப்புறம் இது பாருங்க, இந்த வார்த்தை புதுசு. விவசாயத்துல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்றேங்கிற இந்த வார்த்தை புதுசு, ஒரு புதுசா ஒரு வேர்டு ஆட் பண்ணியிருக்கான். சரியா, அப்புறம் என்னது, இண்டஸ்ட்ரியல் growth சொன்னா, இண்டஸ்ட்ரீஸ் இருக்கா. அப்புறம் கிராம வளர்ச்சி திட்டங்கள், சமூக பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு டாபிக், இதுவும் புதுசு. சரியா, பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி. சரியா, இது வரைக்கும் நமக்கு எக்கனாமிக்ஸ்ல வருது. அதுக்கப்புறம் பாருங்க சோசியல் ஜஸ்டிஸ், சோசியல் ஹார்மனி, எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம் தமிழ்நாடு, ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு. சரியா, இது எல்லாமே எங்க வருது, யூனிட் 9 டாபிக். புரியுதுங்களா. அப்போ இப்ப கிளப் பண்ணிருக்கிறதுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, மேல இருக்கிற ஒரு 10, கீழே இருக்கிற ஒரு 10 நீங்க புரிஞ்சுக்கலாம். புரியுது நான் சொல்றது, ஒரு எப்பவுமே அப்படித்தானே. 2 பேருக்கு யூனிட்டுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மிக்ஸ் பண்ணிருக்கனால 10 அப்படின்ற மாதிரி. அப்ப எக்கனாமிக்ஸ்ல இருந்து நம்ம ஒரு 10 கொஸ்டின்ஸையும், யூனிட் 20ல இருந்து சாரி யூனிட் 9ல ஒரு 10 கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம இதை கன்சிடர் பண்ணோம். இதுல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை தூக்கிட்டா யூனிட் 9ல. முன்னாடி என்ன இருந்ததுன்னா HDA ஒரு வார்த்தை இருந்துச்சு இல்லையா, HDA அப்படின்னு ஒரு வேர்டு இருந்துச்சு, அந்த வேர்டு தூக்கிட்டா. அது வந்து முக்கியமான ஒரு விஷயம், இருந்தாலும் நீங்க படிச்சுதான் ஆகணும். ஏன்னா அது கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துடும். சரியா, ஏன்னா அது கரண்ட் அஃபேர்ஸ். இந்த இந்த 10 கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி ஸ்கூல் புக்ல படிக்கணும், எங்க படிக்கணும், வெயிட்டேஜ் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். என்ன ரஞ்சித், சரிதானே? ஓகே, அப்போ இதுல 20 கொஸ்டின் இருந்துச்சு. அப்ப ஆக மொத்தம் இது வரைக்கும் எவ்வளவு ஆச்சு, 35, 45, 55 கொஸ்டின்ஸ். 55 கொஸ்டின்ஸ் அப்படின்றது இதாச்சு.
ஓகேவா? அடுத்து பாருங்க தமிழ்நாட்டுடைய வரலாறு. யூனிட் 8 அப்படியே ப்ரிசர்வ் பண்ணிட்டான். அடுத்து என்ன யூனிட்? யூனிட் 6 அழகு 6. அழகு 6. ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிடேஜ், சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, இந்த வார்த்தைகளை அப்படியே இதை ப்ரிசர்வ் பண்ணிட்டான். அப்போ இதுல ஒரு 20 கொஸ்டின் அப்படின்னு பாக்குறச்ச, அப்ப எப்பயும் போல ஹிஸ்டரிக்கு வெயிட்டேஜ் கூட தான் வரப்போகுது. அங்க ஒரு 10 கொஸ்டின், இங்க ஒரு 20 கொஸ்டின், ஆக மொத்தம் 30 கொஸ்டின். ஓகேவா? ஆக மொத்தம் 30 கொஸ்டின். என்ன இது தமிழ்நாடு சார்ந்தா நீங்க வரலாறு படிக்கணும். தமிழ் சமூகத்துடைய வரலாறு எந்த மாற்றமும் இல்லை. அரிக்கமேடு, அழகான்குளம், கீழடி, இது போன்ற அகழ்வாராய்ச்சி செய்யக்கூடிய பகுதிகளை தற்பொழுது ரீசெண்ட் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா படிக்கணும். சங்க காலம் முதல் தற்காலம் வரை இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்களை படிக்கணும். குறிப்பா திருக்குறளை படிக்கணும். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் இதெல்லாம் திருக்குறள் தான். அது பாருங்க, தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. சரியா? தமிழ்நாட்டில் நடந்த தொடக்க கால எழுச்சி, பெண்கள் சுதந்திர போராட்டத்தில் பெண்கள், நான் தான் இப்பயே சொன்னேன், அங்கேயே பார்ப்போம்னு சொன்னேன் இல்லையா? சரி, அதுக்கப்புறம் சமூக சீர்திருத்தத்துல என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு. சரியா? அப்போ ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, இது நமக்கு 20 கொஸ்டின். அப்ப ஹிஸ்டரி அப்படின்னு ஓவரால் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு அப்படி பிரிச்சுக்கலாமா? அப்படின்னு தான் நம்ம பிரிக்க வேண்டியதா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. வரலாறு, இந்திய வரலாறு, தமிழ்நாட்டின் வரலாறு, இதுல ஒரு 10 கொஸ்டின் வருது, இதுல ஒரு 20 கொஸ்டின் வருது. ஆக மொத்தம் ஹிஸ்டரியில 30 கொஸ்டின் இல்லையா? பாலிட்டியில 15 கொஸ்டின் இல்லையா? பாலிட்டியில 15 கொஸ்டின். அடுத்து எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியாகிரபி, இல்ல எக்கனாமிக்ஸ் அண்ட் இப்பதான் மாத்திட்டாங்க, டெவலப்மெண்ட். ஆமா, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுல எவ்வளவு வருது? 20 கொஸ்டின்ஸ். 20 கொஸ்டின். அப்ப இது மொத்தம் எவ்வளவு வருது? 30, 45, 65. புரியுதா? இதுவே உங்களுக்கு 65 கொஸ்டின்ஸ் வெயிட்டேஜ் ஆகுது. மிச்சம் இருக்கக்கூடிய 10 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஜியாகிரபி அண்ட் சயின்ஸ். அப்ப இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஹிஸ்டரி பாலிட்டி படிச்சாலே 45 கொஸ்டின் கேரண்டி. அதுக்கப்புறம் செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க எக்கனாமிக்ஸ்க்கு கொடுக்கணும். முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் பாலிட்டிக்கும், ஹிஸ்டரிக்கும். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாலிட்டிக்கு, மூணாவது இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக்ஸ்க்கு நீங்க கொடுக்கணும். முதல் இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டரி, செகண்ட் வந்து பாலிட்டி, மூணாவது வந்து எக்கனாமிக்ஸ். அப்படின்னு நம்ம இப்ப மாற போறோம். ஓகேவா? அப்படி நம்ம மாற போறோம். யூனிட் என்ன பேர் வச்சா என்ன, நமக்கு சப்ஜெக்ட் தான் முக்கியம். அது யூனிட் 5 7 3 கூட பெருசு பண்ணா என்ன, 9 8 கூட 6 கூட அது இப்ப பிரச்சனை கிடையாது. சரியா? எக்ஸாம்ல கேட்கும் போது இந்த யூனிட்ல இந்த கொஸ்டின் சொல்ல போறேன் அப்படி கிடையாது. நமக்கு இப்ப சந்தோஷமான விஷயம்னா அவன் தெளிவா கேள்வி கொடுத்திருக்கான். ஆனா அதுவும் மாறி இருக்கான்னு பார்த்தா இப்ப அது மாறல. போன வாட்டி என்ன எப்படி கொஸ்டின்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கானோ அதே டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஏற்பட்டு இருக்கு. சரியா? ஹிஸ்டரி மறுபடியும் 2ஆ பிரிச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஓகேவா? ரைட், ஓகே. ஏன்னா தமிழ்நாடு ஹிஸ்டரி, இந்தியன் ஹிஸ்டரி பிரிச்சிருக்கேன். அப்ப ஆக மொத்தம் நமக்கு 75 கொஸ்டின் இருந்துச்சு. சயின்ஸும் ஜியாகிரபியும் நம்ம இப்ப என்ன பண்ணணும், கொஞ்சம் கவனத்தை கம்மி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. சரியா? கவனத்தை கம்மி பண்ண வேண்டிய, ஆனா அதுலயும் முக்கியமான விஷயம்னா இங்க பாருங்க, தமிழ்நாடு ஜியாகிரபி, தமிழ்நாடுடைய ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லி இந்தியன் எக்கானமியில் ஆட் பண்ணிருக்கேன். அப்ப நீங்க அந்த தமிழ்நாடு ஜியாகிரபின்றது தனியாக தான் படிச்சாலும், அப்ப அப்படி பாக்குறச்ச ஜியாகிரபியும் இம்பார்ட்டன்ட் தான். அப்ப எப்பயும் போல நம்ம மூணாவது இம்பார்ட்டன்ட், அதாவது கடைசி இம்பார்ட்டன்ட் நம்ம ஜியாகிரபி கொடுத்துருக்கோம். ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி. ஓகேவா? சரி, இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சிலபஸ்ல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா? கிடையாது. பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ் தூக்கி பிடிச்சு போட்டா 10 7 9 யூனிட்டா இருந்ததை 6 யூனிட்டா மாத்திருங்க. 9 யூனிட்டுங்கிறத 6 யூனிட்டா மாறி இருக்கா, வேற ஒன்றும் ஏற்படல. சரியா? சரி, மேக்ஸ்ல என்ன மாறி இருக்கு அனுபவமா? 75 கொஸ்டின்ல மேக்ஸ்ல என்னது, ரீசனிங் அப்படின்ற ஒரு வேர்டு முன்னாடி கிளப்பா இருந்தது, இப்ப தனியா ஆப்டிடியூட் தனியா, ரீசனிங் தனியா உங்களுக்கு என்ன பண்ணிருக்கான் பார்த்திருக்கான். ஆல்பா நியூமரிக் ரீசனிங், விஷுவல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், நம்பர் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கான், தனித்தனியா கொடுத்துருக்கான். சரியா? அப்ப இதுலயும் பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. 5 10ன்னு கொடுத்துருக்கான். அப்போ நம்ம லாஜிக்கல் ரீசனிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். 6ஆவது படிக்கும் போதெல்லாம் நம்ம கொடுத்து உங்களை பார்க்க சொன்னேன். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துட்டீங்கன்னா இன்னும் அது நல்லதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? ரைட், ஓகே. அப்போ எப்பயும் போல 75 + 25 ஓகேவா, பிளஸ் 100. இப்போ இது வந்து எல்லாருமே எடுக்கக்கூடிய ஒரு ஏரியாவா இருந்தது. நம்ம இலக்கணத்துல ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் பல பேர் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கக்கூடிய சகாக்கள் இருக்காங்க. சரியா? அவங்க யூஸ்வலாவே
90 95 போட்டுருவான். மேக்ஸ்லயும் அவனுடைய வித்தையை காமிச்சிருவான். எங்க அவனுக்கு போகும்னா ஜிஎஸ் தான் வந்து டிட்டர்மினிங் ஃபேக்டர். நீங்க எக்ஸாம்ல செலக்ட் ஆக போறீங்களா இல்லையாங்கிறது 75 மார்க்கு எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்கிறதா தீர்மானிக்கும். புரியுதுங்களா? ஏன்னு கேட்டா ஒரு வருடம் சராசரியா படிக்கிறவன் முதல்ல குரூப் 4 படிக்க ஆரம்பிக்கிறவன் தமிழ் தான் படிக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா 100 வினாக்கள் இருக்குங்கிறது, ஒரு சப்ஜெக்ட் 100 வினாக்கள். அதனால பண்ணுவான். அதனாலே 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்ற அவன் தமிழ்ல கை தேர்ந்துருவான் இல்லையா? அசால்ட்டா 90 அப்படின்னு போட்டுருவான். இருந்தாலும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதே மார்க் அவனுக்கு போயிடும். சரியா? இதுல மார்க் போயிடும். அப்ப டிட்டர்மினிங் ஃபேக்டர் இதுதான் என்னைக்கு அவன் உணர்கிறானோ அப்பதான் அவன் எக்ஸாம் லெவல் கிளியர் பண்ண முடியும். அதையும் புக்கு தாண்டி எப்ப படிக்கிறானோ, சரியா, புக்கு தாண்டி எப்போ அந்த வலைதளங்கள்ல அதுல மட்டுமே வீடியோ பார்த்து யாராவது பாஸ் பண்ணாதவங்க சொல்ற விஷயங்களை அப்படியே அதை கேட்டு இதுதான் சரி அப்படின்ற மாதிரி என்ன பண்ணக்கூடாது. எல்லாரும் போகிற விதத்துல இது போட்டி தேர்வு. எல்லாரும் போற விதத்துல நீ பின்னாடியே போயிட்டு இருந்தேன்னா அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும்? 8000 பணியிடங்கள்னா முதல்ல ஓடுற 8000 குதிரைக்கு தானே வேலை. எத்தனை லட்சம் பேர் எழுதலாம். அப்போ எல்லாரும் செய்யற விஷயத்த நீங்களே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து அவன் எவால்வ் ஆயிட்டே இருக்கான், காமிச்சுட்டே இருக்கானா இல்லையா? நீ நினைக்கிற டிஎன்பிஎஸ்சி நான் கிடையாதுப்பா, 2010 நான் வேற ஆளு, இப்ப 2015 வேற ஆளு, இப்ப 2024 நான் முற்றிலும் வேற அப்படின்னு சொல்லி 2025 டிஎன்பிஎஸ்சி ஆளே வேறடா நானு அப்படின்னு அவன் சொல்லிட்டே இருக்கான். இன்னும் நாங்க பழைய பஞ்சாயத்தே தான் படிப்போம் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா நீங்க கதைக்கு உதவ மாட்டீர்கள். யூ வில் பி irrelevant அப்படின்றது டிஎன்பிஎஸ்சி உங்களை தெளிவா சொல்லுது. இனிமேலாவது திருந்தணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ தமிழ் தவிர்த்தால ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. என்ன மாற்றம் கேட்டீங்கன்னா, இதுவும் ஒரு நம்ம புது டாபிக்ஸ் ஏதாவது ஆட் பண்ணியிருக்கானா அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்டுக்குள்ளேயே தான் ஸ்ட்ரக்சரிங் ஆயிருக்கு. ஆனா அவன் தெளிவா வந்து சில விஷயத்த வந்து முக்கியப்படுத்தியிருக்கான். அது என்னன்றத பார்க்கலாம். சரிங்களா? முன்னாடி வந்து நம்ம இலக்கணம் அப்படின்னு பாக்குறச்ச நம்ம எப்படி பார்த்தோம்? 5 இலக்கணம்னு பார்த்தோம் இல்ல. எழுத்து சொல் யாப்பு, எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு சொல்லிட்டு நம்ம 5 இலக்கணமா படிச்சிருப்போம். இலக்கணம்னாலே 5 தான் அப்படின்னு. ஆனா நீ என்ன சொல்றாங்க, எழுத்தும் சொல்ல மட்டும் படிங்க தம்பி அப்படின்னு அவன் தெளிவா சொல்லிட்டான். அதுல இருந்து நான் 25 கொஸ்டின் கேட்பேன். ஏன்னா அவன் தெளிவா பிரிச்சிருக்கான் பாருங்க. முன்னாடி வந்து அப்படி பிரிக்கல. சரி, இந்த வாட்டி என்ன பண்ணிருக்கான்? எழுத்து இலக்கணத்துல என்னென்ன கேட்க போறேன், சொல் இலக்கணத்துல என்னென்ன கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி தனியா என்ன பண்ணிருக்கான்? ஸ்ட்ரக்சரிங் பண்ணிருக்கான். அப்ப எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் மட்டும் 25 கொஸ்டின் வினாக்கள் வந்துருச்சு. சரியா? எழுத்து இலக்கணத்தை நீங்க எப்பயும் படிக்கிறது சரி, இதுல கொடுத்துருக்கானேங்கிறதுக்காக நீங்க அதை மட்டும் படிக்கக்கூடாது. எழுத்து இலக்கணத்தை முழுமையா தான் நீங்க படிக்கணும். சரியா? ஏன்னா வெயிட்டேஜ் அதிகரிக்கிறதுனால ஒரு 5 கொஸ்டின் வெளியிருந்து கேட்டானாலும் அங்க மார்க் போச்சுன்னா சொல்லி முடிச்சு. பாஸ் பண்றதுக்கு நீங்க தமிழ் அதிகமா எடுத்துதான் ஆகணும். 90க்கு மேல எடுக்கக்கூடிய நபர்கள் தான் பாஸ் ஆகிறதுக்கான அடிப்படை தகுதியாக உங்களுக்கு வரும். சரியா? அதுக்கு மேல ஜிஎஸ்ல எவ்வளவுங்கிறது தான் அடுத்த கேள்வி. 90 எடுத்துட்டு தான் நீ ஜிஎஸ்ல நீ என்ன பண்ணணும்? இப்போ நீ ஜிஎஸ்ல வந்து வந்திருக்கா வந்து வரலையாங்கிறது தான். அப்ப ரெண்டுமே முக்கியம். சரியா? அடுத்து சொல். இப்ப சொல்ல அதே பேர் தான் உங்களுக்கு வந்து இலக்கண குறிப்பறிதல்ங்கிறத இதுல வருது. வினைமுற்று வினையச்சம் வினையாளி பேர்ல இலக்கண குறிப்பறிதல், இலக்கண குறிப்புன்ற கேள்விதான் நீங்க கேட்பாங்க. சரியா? அடுத்து பாருங்க, சொல் அகராதி அப்படின்னு ஒரு 15 கொஸ்டின். என்ன வருது? எதிர்ச்சொல் வருது. சரியா? எதிர்ச்சொல் எடுத்து எழுதுதல், ஓரெழுத்து ஒரு மொழி. சரியா? உரிய பொருளை கண்டறிதல், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், ஒரு பொருட் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்கள், சொல்லும் பொருளும் அறிதல். இது எல்லாமே போன வாட்டி இருந்தது. இது எதுவுமே மாறலாம் இல்லை. சரியா? அடுத்து கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை எழுது. இதுவும் நம்ம வந்து சொற்பொருள் விளக்கமாக நம்ம மெட்டீரியலே ஃபர்ஸ்ட் கொடுத்தோம்ல, இந்த அர்த்தத்துக்கு இது என்னன்னு படிச்சுட்டாங்கன்னு சொன்னோம்லையே, அதுதான் இதுவும். சரியா? இப்ப பயிலுதல்னா என்ன, முகில்னா என்ன, வானத்தில் முகில் தோணும். முகில்னா மேகம், கிளவுடு. சரியா? அப்போ சாரி, முகில நட்சத்திரம், முகில மேகம்ங்கிற அர்த்தமும் இருக்கு. அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், தகவல் தொடர்பு சாதனம், மக்கள் குழு, ஊர் பெயரின் மருவு, இதெல்லாம் புதுகை, புதுச்சேரி புதுகை, மயிலாப்பூர் மயிலை. அவனே எக்ஸாம்பிள் கொடுத்துட்டான். இந்த மாதிரிதான் நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கான்? எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். அடுத்து பிழை திருத்துக, பிழை திருத்தம். சரியா? ஒரு அப்படின்னா ஓர், பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல். இதெல்லாம் போனோன்னு இருந்ததுதான். பிழை திருத்தம் எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க, எடுத்துக்காட்டு இந்த மாதிரி கேட்பேன் அப்படின்னு. அதுதான் மீனிங். வேற என்ன கேட்க போறான்? நேற்று மழை பெய்ஞ்சது, நேற்று மழை பெய்தது. அப்ப இதெல்லாமே பேசிக்கா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கா. இதுல என்ன சந்தோஷமான விஷயம்னா இதுல 15 கொஸ்டின்ங்கிறது ஈஸியா எடுக்கக்கூடிய கொஸ்டின். சரியா? இதுல 15 கொஸ்டின்ங்கிறது ஈஸியா. முன்னாடி வந்து அதுல எவ்வளவு கேள்வி வரும்னு நமக்கு தெரியாது. ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்றது நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த வாட்டி வந்து அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஈஸியா இருக்கக்கூடிய ஏரியா எல்லாத்தையும் கிளப் பண்ணி அதுல 15 கொஸ்டின் மாத்திட்டான். அடுத்து பாருங்க, எழுத்திரன்.
சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், இதுவும் பொன்னாடி இருக்கிறதா? சரியா? தொடர் வகைகள், தன்வினை, பிறவினை, ஒருமை பன்மை, பிழை திருத்தம், இதெல்லாம் வருது. மரபு தமிழ் அப்படின்னு கொடுத்திருக்கான். சரியா? ஆண்பால், பெண்பால், உயர்திணை, அக்ரிணை, சரியா? இந்த மாதிரி விஷயங்கள். திணை மரபு, அவள் வந்தது, அவள் வந்தாள், பலர்பால் எப்படி சொல்லணும், ஒன்றன் பால் எப்படி சொல்லணும், சரியா? காலத்தை வச்சு திணை மரபு எப்படி சொல்றோம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதேதான். அதே மாதிரி அந்த விலங்குகள் எப்படி வந்து சத்தமிடுங்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நாய் கத்தியதா, நாய் குறைத்ததா, சரியா? வினை மரபு, திணை மரபு, வினை மரபு, சரிங்களா? இது எல்லாமே இதுல வருது, எழுதும் திறன்ல வருது. அதுல 15 வினாக்கள். அப்ப இதுல ஏதாவது மாற்றம் இதுல ஏற்படல. அடுத்து கலை சொற்கள். கிளாசர் என்னது? பல்துறை சார்ந்த கலை சொற்களை, அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறைகள் சார்ந்த தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும். உதாரணம், மைக்ரேஷனா வலசை, இடம்பெயர்வு, ஒவ்வாமைனா அலர்ஜி, மரபுனா ஜீன். அப்ப இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இவன் என்ன கொடுத்துருக்கிறான் எக்ஸாம்பிள். அதாவது நீங்க கம்ப்ளீட்டா நீங்க ஹிஸ்டரி, பாலிட்டி, சயின்ஸ், ஜியாகிரபி, இதுல எல்லாத்தையும் நீங்க படிக்கக்கூடிய ஒரு கடல் மெயில், நாட்டிக்கல் மெயில். அப்ப இங்க ஜியாகிரபி வந்துருச்சு. இங்க என்னாச்சு, இங்க எக்கனாமி வந்துருச்சு, ஒவ்வாமை சயின்ஸ் வந்துருச்சு இல்லையா? அப்போ எல்லா சப்ஜெக்டையும் இங்கிலீஷ், தமிழ் நம்ம நீங்க படிச்சுக்கிறது, நம்ம அப்படிதான் நடத்தி போயிட்டு இருக்கோம். அது மாதிரி படிக்கிறதுல 10 கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி எடுக்கலாம்னு சொல்ல வரோம். இதுக்கு இது போன வாட்டி வந்துச்சு, போன வாட்டி இருந்துச்சு இல்லையா? ஆனா அதுல 2 கொஸ்டின் தான் வந்துச்சு. இந்த வாட்டி என்ன கொடுத்துருக்கான், கலை சொற்கள் இருந்து மட்டும் 10 கொஸ்டின் கொடுத்துருக்கான். இதுதான் இதுல இப்ப இதுவரைக்கும் பார்த்ததுல இதுதான் முக்கியமான ஒரு மாற்றம். அப்ப நீங்க இங்கிலீஷ் தமிழ் சேர்த்து படிக்கிறது மூலியமா 10 கொஸ்டின் கேரண்டீடா நீங்க என்ன படிச்சு வாங்கிடலாம், கண்டிப்பா எடுத்துடலாம். சரியா? இதுக்கு வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு. இது வரைக்கும் 10 கொஸ்டின் கலை சொற்கள் தான் கேள்வி வரல, 1 2 கேட்பான், அவ்வளவுதான். சரியா? நீங்க இது வரைக்கும் கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின், அந்த 100 கொஸ்டினுக்குள்ள இங்கிலீஷ் வார்த்தைங்கிறது ஒரு கொஸ்டின் தான் இருக்கும், அதிகபட்சம் 2 கொஸ்டின், அதுவே ரேர் தான். ஆனா இப்ப இனிமேல் என்ன பண்ண போகுது, 10 கொஸ்டின் இருக்க போகுது. எப்படி மேத்ஸ் பாலிங்ல கேட்கலாம், இல்ல இந்த வார்த்தைக்கு இந்த இங்கிலீஷ் சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு கேட்க போறான். அதே மாதிரி அவன் என்ன சொல்லிட்டா, 10 கொஸ்டின் கேட்க போறதுனால உங்க ஸ்கூல் புக்ல இருந்து தான் வரும், நம்ம சொல்ல முடியுமா அதை? இல்ல. இப்ப 90 கொஸ்டின் தான் இப்ப ஸ்கூல் புக்ல இருந்து வரும், இப்ப 10 கொஸ்டின் ஸ்கூல் புக்ல வராதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது எங்க இருந்து படிக்கணும், நீங்க ஜிஎஸ்ல படிக்கும் போது தமிழ் சொற்களையும் சேர்ந்து படிக்கணும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் சொற்களை படிக்கணும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் வேர்ட்ஸை சேர்த்து படிக்கணும். அப்பதான் இல்ல 10 கொஸ்டின் நீங்க எடுக்க முடியும். 10க்கு 10 அழகா எடுக்கலாம். சரி, அடுத்து பாருங்க, இது கிளியர் ஆயிடுச்சா? அடுத்து வாசித்தல். வாசித்தல்ங்கிறது என்னது, கொடுக்கப்பட்ட பத்திலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல், which is comprehension. சரியா? சோ இது வரைக்கும் காம்ப்ரிஹென்ஷன்ல கேட்டதுல, ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கான், காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருக்கான், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அப்ப உங்களுக்கு தெரியும், இது நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. தமிழ் 2ஆம் தாள், இங்கிலீஷ் 2ஆம் தாள்ங்கிற மாதிரி நீங்க 10th வரைக்கும் படிச்சிருப்பீங்க. அதேதான். அடுத்து செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள், இவற்றை வாசித்தல். சரியா? இப்பதான் சொன்னேன் 1 மணி படிங்க, இப்ப கொஞ்ச நேரம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் படிங்க, நியூஸ் போய் பாருங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுல புரிந்து கொள்ளும் திறன், உவமைத்தொடரின் பொருளறிதல், சரியா? பழமொழிகள் பொருளறிதல். மொத்தத்துல ஒரு விஷயத்த படிக்கிறேன்னா அது உனக்கு எப்படி என்ன புரியுது, அது நீ எப்படி உள்வாங்குற அப்படின்ற கருத்து. அப்ப நீ நிறைய படிக்கணும் அப்படின்றது தெரிய வருது. அப்ப இந்த ஏரியாவும் இந்த 15 கொஸ்டினும் என்னன்னு அர்த்தம், ஸ்கூல் புக்ல இருந்து வரல என்ன அர்த்தம், உங்களுக்கு புரியுதா? இதுவும் எங்கிருந்து வரல. ஆமா, இல்ல பேராகிராஃப் கொடுத்து அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறேன்னு கேக்குறான். அப்ப முன்னாடி 10 கொஸ்டின் போச்சு, இப்ப 5 கொஸ்டின் போச்சு, 25 ஆச்சா? ரைட்டு. அடுத்து பாருங்க, எளிய மொழிபெயர்ப்பு. ஆனா இதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஆல்ரெடி இங்க எழுதும், அதாவது கலை சொற்கள் அப்படின்றதும் டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற அர்த்தம் தான் வருது. மொழிபெயர்ப்புங்கிற மேபி சென்டென்ஸா கேட்கலாம். பார்ப்போம் என்ன கேட்கிறான்னு சொல்லுவோம். ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் எழுது. ஓகே. பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்கள் மொழிபெயர்த்தல் வேண்டும். சரி, பென்ட்ரைவ் இது ஓகே, அதுதான் அங்கேயே வருது. ஆவணங்களின் தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள். ஓகே, இதோடைய டிரான்ஸ்லேட் கொடுத்துருக்கானா, மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல். ஓகே, இதுவும் சரி, கலை சொற்களும் சரி, ரெண்டுமே ஒரே ஒரே கான்செப்ட் தான். அப்ப இப்ப நம்ம கூடுதலா பார்த்தா 15 கொஸ்டின் அப்படின்னாங்க. இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழ், ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையா தமிழ் சொற்கள் அப்படின்னு. அப்ப ஆனா பிறமொழி சொற்கள் இருக்கு, நாட் ஓன்லி இங்கிலீஷ், பிறமொழி சொற்களும் கொடுத்திருக்கான் இல்லையா? அப்ப பிறமொழிகளும் பார்க்கணும், நாட் ஓன்லி இங்கிலீஷ் மட்டும் பார்க்கணும், பிறமொழி சொற்களுக்கு இணையா தமிழ் சொற்கள் இல்லையா? அடுத்து பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல், இதுவும் அதுவும் ஒண்ணுதான். அப்ப 15 கொஸ்டின் உங்களுக்கு கலை சொற்கள்ல இருந்து வருது. 15 கொஸ்டின் வந்து படிக்கிற வாசிப்பு தன்மை எப்படி இருக்கு, ஹவு இஸ் யூ ரீடிங் அப்படின்றத வச்சு உங்களுக்கு 30 கொஸ்டின் அப்படின்றது
வருது. அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க இலக்கியம். எங்கடா விட்டுட்டானா இவ்வளவு நாள் படிச்சது வீணா போயிருமே அப்படின்னு பல பேர் பார்த்து பயப்படக்கூடிய ஒரே ஏரியா. சரி, என்ன பண்ணிட்டான்? இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அதிக வெயிட்டேஜா இருந்தது. இன்னும் சொல்ல போனா நம்ம எப்படி படிச்சோம்? பகுதி ஆ, பகுதி ஆ, பகுதி இ அப்படின்னு இருந்துச்சு இல்லையா? நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னது? இது இலக்கணம், இலக்கணம், அப்புறம் இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள் அப்படின்னு இருந்தது இல்லையா? பொதுவாகவே எப்படி கொஸ்டின் கேட்பான் அப்படின்னா, இது ஒரு 40, இது ஒரு 30, இது 30. சரியா? சில நேரத்துல இது 35 கொஸ்டின் கேட்டு இங்க ஒரு 5 கொஸ்டின் அதிகப்படுத்தி 30 அப்படின்னு வரலாம். இப்படிதான் இருந்துச்சு. ஸோ அதிகமான கவனம் வந்து ஸ்கூல் புக்கை படிச்சு இதுல வந்து என்ன பண்ணிடுவான்? இந்த ஸ்கோரை எடுத்துருவாங்க. இப்போ அந்த அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, பெரிய ஒரு ஷாக்கா இருக்கும். ஏன் கேட்டா, இப்ப இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி எவ்வளவுதான் கேட்க போறான்? வெறும் 15 கொஸ்டின் தான் கேட்க எவ்வளவு கேட்க போறான்? வெறும் 15 கொஸ்டின் தான் கேட்க போறான். அப்போ நீங்க இந்த 15 கொஸ்டினுக்காக நீங்க இது 15 கொஸ்டின் அப்கோர்ஸ் டைரக்டா ஸ்கூல் புக்ல தான் வரப்போகுது. இருந்தாலும் என்னன்னு பார்க்கலாம். திருக்குறள் வருதா? திருக்குறள் தொடர்பான செய்திகள் 20 அதிகாரங்கள் மட்டும். அப்ப தெளிவா சொல்லிட்டாண்டா, அப்பாடா மெமரி பாய் மட்டும் படிச்சா போதும். 20 அதிகாரங்கள் இல்லையா? ஒரு அதிகாரத்துக்கு 10 அப்படின்னா 20 அதிகாரங்களுக்கு மொத்தம் 200 திருக்குறள் தான் படிக்க போறோம். சரியா? என்னென்ன? ஒழுக்கம் உடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணைக்கோடல், வினைச்செயல் வகை, அவையஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுநிலையாமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பராய்தல், புறங்கூறாமை, அருளுடைமை. ஆக மொத்தம் அவனே தெளிவா சொல்லிட்டான். எவ்வளாச்சு? 1 2 3 4 5 6 7 8 9 12 13 14 20 ஆச்சு இல்லையா? ஓகே. ஈகை பெரியாமை 20 அதிகாரத்தை அவனே கொடுத்துட்டான். இந்த 20 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆக மொத்தம் 200 திருக்குறள் இருக்கு. 200 குறள் இருக்கு இல்லையா? இந்த 200 குறள் சார்ந்த கேள்விகள் நம்ம படிச்சாகணும். நீங்க 200 மனப்பாடம் பண்ணிடுறது பெஸ்ட். சரியா? அந்த ஒரு சொற்களை கொடுத்து அந்த எலிசீர்ல ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்து அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்கலாம். இல்ல அந்த குறளையே கொடுத்து அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்கலாம். புரியுதா? அந்த கேட்கறதே 15 கொஸ்டின் தான். அதுக்கு இதுலயே இவ்வளவு பெருசு காவாசி போயிடுச்சுன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு 3 to 4 கொஸ்டின் வந்துடுங்கிறது தெரிய வருது. அப்ப இதுலயே நமக்கு என்ன ஆகுது? வெறும் ப்ரிசைஸா தம்பி நான் தானே கேட்க போறேன், இதை மட்டும் படிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா? அடுத்து வேற என்ன? மேற்கோள்கள், அறநூல். சரியா? நாலடியார் அப்போ வந்து 50 ஐஞ்சிறுகாப்பியங்கள், அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கள் இருக்கக்கூடிய 18 மேன்கணக்கு, 18 கீழ்கணக்கு. அது வந்து மாற்று கருத்து இல்லை, அது நீங்க படிச்சுதாகணும். அதுவும் குறிப்பா அறநூலை படிங்க அப்படின்ட்டான். சரியா? முதுமொழிக்காய், திருக்கடிகம், இன்னார் சிறுபஞ்ச மூலம், ரைட்டு, ஓகே. தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். சரியா? அடுத்தது சுவாமிநாத ஐயர், மீனாட்சி சுந்தரம், தமிழ் பணி தொடர்பான செய்திகள், தேவனைய பாவனர், அகர முதலி, பாவலேறு, ஜியு போப், தமிழ் தொண்டர், ரைட்டு. மொத்தத்துல இந்த தமிழ் அறிஞர்களுடைய பேரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கான். ரைட்டு. கண்ணதாசன், காயிதே மில்லத், வேலு நாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ரைட்டு. குறிப்பு என்ன கொடுத்திருக்கான்? அழகு 8க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான அப் டு SSLC ஸ்டாண்டர்ட். சரியா? அப்போ இந்த ஏரியால உங்களுக்கு கொஸ்டின் வந்தா அப் டு 10th சொல்லியிருக்கேன். ஆனா அப்படி கேட்க மாட்டேன், மேலதான் கேட்பான். 12th போவோம். சரியா? அதெல்லாம் இதுக்கு முன்னாடி எப்படி சொன்னா குரூப் 4 10th, ஆனா 11th 12th அட்வான்ஸ் தமிழ்ல இருந்தெல்லாம் கொஸ்டின் வரலையா? அதனால வந்து இது சும்மா உள்ளூர்ல தான். ஓகேவா? ஆமா, இதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. ஓகே. ஆனா இதுல என்னன்னா மேஜர் போர்ஷன் போன வாட்டி வந்து தமிழ் அறிஞர்கள் அப்படின்றதுல எக்கச்சக்கம் இருந்தது. பாரதியார் அப்படின்லாம் இருந்துச்சு. இப்ப அந்த வார்த்தைகளை மென்ஷன் குறிப்பிட்டு சொல்லாம பொதுவா ஓவரால் மேலாப்ல சொல்லிட்டான். அதாவது என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, தமிழ் பணி தொடர்பான செய்திகள், சரி, தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள், இந்த மாதிரி வந்து தமிழ் தொடர்பான செய்திகள் அப்படின்னா இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா வெயிட்டேஜ் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அவ்வளவுதான். சரியா? வெயிட்டேஜ் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு 30 கொஸ்டினுக்காக தமிழறிஞர்களையும் 35-30 வினாக்களுக்கு இலக்கியம். அது ஆக மொத்தம் ஒரு 60 கொஸ்டின் நீங்க வந்து படிச்சுக்கிட்டு இருந்தது இப்ப எவ்வளவு ஆயிடுச்சு? அந்த 4ல 1 மடங்கா மாறி 15 கொஸ்டினா மாறிடுச்சு. அதுலயும் உங்களுக்கு 3-4 கொஸ்டின் திருக்குறள் இருந்து வருங்கிறது தெரிய வருது. அப்ப 10 கொஸ்டினுக்கு நீங்க படிச்சா போதுமானது. 10ல இருந்து ஒரு 12 கொஸ்டின் வச்சுக்க. 12 கொஸ்டின் நீங்க வந்து என்னது இதுல
60 கொஸ்டின் படிச்சுட்டு இருந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? ஆமா. அப்ப நம்ம இதை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண நம்ம ஒரு ஒரு இது போடுவோம். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ஷார்ட் டைப் பண்ணுவோம். எழுத்தா? எழுத்துக்கு எவ்வளோ? எழுத்து இலக்கணத்துக்கு எவ்வளோ? சொல் இலக்கணத்துக்கு எவ்வளோ? எழுத்து இலக்கணத்துக்கு எவ்வளோ? எழுத்து சொல்லு. சரியா? ஆக மொத்தம் இதுக்கு ரெண்டுத்துக்கும் 25 வினாக்கள், 25 கொஸ்டின்ஸ். சரியா? ஓகே. அப்போ இதுக்கு வந்து அதிகமாயிருக்கு. புரியுதா? இலக்கணத்துல எழுத்து சொல் அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணாம அவன் பாட்டு ஒப்பிச்சு மொத்தமாவே இலக்கணத்தை மொத்தமாட்டி 35 கொஸ்டின் தான் இல்லையா? அதுல இப்ப என்னது, அதுல யாப்பு அணி அதெல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த அணி யாப்புங்கிற வார்த்தையே காணல. ஆனா கேட்காம இருப்பானான்றது எனக்கு ஆச்சரியம் தான். அது எனக்கு உடன்பாடு இல்லை கண்டிப்பா. ஏன்னா இலக்கணம் வந்துட்டு அதெல்லாம் போய் தான் ஆகணும். சரியா? ஆனா பொருள் இலக்கணம் இல்லை. இதுல நமக்கு அகம் என்ன புறம் என்ன அப்படின்றத பத்திலாம் கருப்பொருள் இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஆனா இருந்தாலும் எனக்கு வந்து இவன் கொடுத்துருக்குது அப்படிதான் கேட்பானா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சரியா? ஏன்னா இலக்கணம் ஸ்ட்ரக்சர் இலக்கணம் தமிழ் இலக்கணம் தான் நீ 5 படிச்சாதான் நீ வந்து அது முழுமையாகுது. இப்ப ஜியாகிரபிக்கு வந்து நம்ம எப்படி படிச்சோம், ஹிஸ்டரிக்கு எப்படி படிச்சோம், அந்த மாதிரி வந்து 5 சப்ஜெக்ட் 5 தான் இலக்கணத்துல இருக்கு. அவன் எழுத்து சொல்ல கொடுத்துருக்கா, நம்ம கவனத்தை அதுக்கு அதிகமா கொடுத்துட்டு மேபி இது என்னன்றது தெரிஞ்சு வச்சுட்டு போறதுங்கிறது நமக்கு தெரியாம போயிடக்கூடாது. அணி இலக்கணம்னா என்னன்னு தெரியாம அதை கேட்கல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து போகிறதுங்கிறது சரியா படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. சரியா? மற்ற 5 அணியையும் முழு 5 இலக்கணத்தையும் படிச்சுட்டு தான் போகணும். அதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது என்னுடைய கருத்து. சரியா? இருந்தாலும் நீங்க எழுத்து சொல்லு மட்டும் என்னது 25 சொல்லிட்டான். ரைட்டு. அடுத்தது என்ன? அடுத்து சொல் அகராதி. சரியா? எதிர் சொல்லு, ஓரெழுத்து ஒரு மொழி, அகர வரிசைப்படி, கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லு, மொத்தத்துல வேர்ட்ஸ். சரியா? ஒரு சொல்லுக்கான பொருள் உங்களுக்கு தெளிவா தெரியணும். அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம தெரியணும், பிழை திருத்துக்க தெரியணும், அந்த சொல்லுக்கு என்ன பிழை, அதாவது அந்த சொல் பேச்சு வழக்கில் எப்படி இருக்கு, சரியான வழக்கு என்ன. அப்ப மொத்தத்துல சொல் அகராதி. ஒரு சொல்ல வந்து நீங்க தெளிவா, இது வந்து சொல் இலக்கணம். சரியா? சொல் இலக்கணம். சரியா? பெயர் சொல், வினை சொல், இந்த மாதிரி என்னது சொல் இலக்கணத்தை சொல்லுது. இங்க வந்து ஒரு சொல்லை எப்படி பிரயோகிக்கிறோம். அகராதிங்கிற வார்த்தை, சொல் அகராதினா என்னது? டிக்ஷனரி தானே அர்த்தம் அதுல இல்லையா? சொல் அகராதிங்கிறது என்னது? டிக்ஷனரி தான். அப்போ தமிழுடைய டிக்ஷனரி, தமிழோட டிக்ஷனரியில ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இதை நீங்க அங்க எப்படி படிச்சீங்கன்னா பழைய சிலபஸ்ல பொறுத்துக்கன்னு படிச்சிருக்கீங்க. அது எவ்வளவு இருந்துச்சு பார்க்கும்போது பயந்தீங்களா? இப்ப அதுக்குதான் நான் கேட்க போறேன்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போறான், எல்லாத்தையும் சேர்த்துட்டான். சொல் அகராதில இருந்து 15 கொஸ்டின். சரியா? இந்த சொல்லுக்கும் அந்த இலக்கணத்துக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அது ஒரு சொல்ல நம்ம எப்படி வந்து இலக்கணம் அடிப்படையில பாக்குறது, இது வந்து டிக்ஷனரி அதோடைய பொருள் அடிப்படையில பாக்குறது. இந்த சொல்லுடைய பொருள், அந்த சொல்லுடைய ஸ்பெல்லிங், சரியா, ப்ரொனன்சியேஷன், இந்த மாதிரி வரக்கூடியது. அடுத்து பாருங்க எழுதும் திறன். சரியா? உங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து பார்க்கக்கூடியது. இதுல ஒரு 15 கொஸ்டின். அதாவது இது ஒரு சொல்லுடைய ஆஃப் ஷூட்டா சொல் அதிகாரமும், எழுத்துடைய ஆஃப் ஷூட்டா எழுதும் திறன் அப்படின்றத இருக்க போகுது. மேல சொல்ல போனா அதோடைய ஆஃப் ஷூட் அது எக்ஸ்னா இது எக்ஸ் ஸ்கொயர், அவ்வளவு வேற ஒண்ணும் கிடையாது. எழுதும் திறன் இதுவும் ஒரு 15 கொஸ்டின். 15 கொஸ்டின். அப்ப உண்மையில சொல்ல போனா இதுவும் இலக்கணம் தான். எப்படி எழுதணும் அப்படின்றதும் சரி, எப்படி சொல்லுடைய அர்த்தம் இருக்குங்கிறதும் சரி, எல்லாமே அதோடைய மீனிங் ரைட்டிங் இல்லையா? அப்போ இலக்கணத்துடைய வெயிட்டேஜ் தான் அதிகமாகுது. சொல்ல போனா இலக்கியத்தோட வெயிட்டேஜ் கம்மி பண்ணிட்டு இலக்கணத்துடைய வெயிட்டேஜ ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணியிருக்கான். ஓகேவா? அடுத்து பாருங்க, இது வரைக்கும் இலக்கணமா? இந்த கலைச்சொற்கள், வாசித்தல், எளிய மொழிபெயர்ப்பு, இது எல்லாம் சப்ஜெக்ட்லயே வரல. 10, 15, 5 ஆக மொத்தம் எவ்வளவு? 30 கொஸ்டின். 30 கொஸ்டின் நீங்க சப்ஜெக்ட்ல வரலன்னா இதுல வரல, ஸ்கூல் புக் சப்ஜெக்ட்ஸ்ல வரலன்னு சொல்ல வரேன். 6ஆம் வகுப்புல 12ஆம் வகுப்பு வரைக்கும் இது எப்படி, இது எங்க இருந்து வரும்னு பாத்தீங்கன்னா இது இல்ல, இது ஜெனரலான டேர்ம்ஸ் இதெல்லாம். ஓகேவா? தலையங்க பாருங்க, கொடுக்கப்பட்ட 10லிருந்து கேட்கப்பட்ட வினாக்கள், செய்தித்தாளப்படி, அதுல இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் நியூஸ் ஹெட்லைன்ஸ் படி அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஸ்கூல் புக் என்ன சம்பந்தம்? இல்ல. எளிய மொழிபெயர்ப்பு, இதுக்கு ஸ்கூல் புக் என்ன சம்பந்தம்? இல்ல. கலைச்சொற்கள், இது எங்க கேட்பான்? அறிவியல், கலை, மருத்துவம். அப்போ முதல்ல தமிழ் பாடம், பொதுத்தமிழ் பாடம் 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை கட்டாயம் படிக்கணும், கூட 12ஆம் வகுப்பு படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கரிக்குலம் இருந்துச்சுல, நம்ம அப்படி போயிட்டு இருந்தோம்ல, அதை இனிமேல் மாத்திடும். இனிமேல் மாத்திடும். அப்ப எப்படி சார் போறது அப்படின்னு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம எப்படி போயிட்டு இருந்தோம், இது வரைக்கும் நம்ம மட்டும் இல்ல, பொதுவாகவே
தமிழ் பாடத்தை படிக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆறாம் வகுப்பு முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம், 7ஆம் வகுப்பு முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம் இப்படிதான் போயிட்டு இருந்தோம். கரெக்டா? அப்படி போறது எதுக்காக போனோம்? ஏன்னா ஒரு பாட புத்தகத்துல 6ஆம் வகுப்பு எடுத்துட்டா அதுல இலக்கணம் வந்துருது, இலக்கியம் வந்துருது, தமிழ் அஞ்சல் வந்துருது. சரியா? நூலாசிரியர் படிக்கணும் நம்ம அப்படின்னு போனோம். கரெக்டா? ஆனா இப்ப அப்படி கிடையாதே. ஏன் அப்படி போனோம்? ஏன்னா அதுல 65 வினாக்கள் வரப்போகுதுங்கிறதுனால நம்ம என்ன படிச்சோம்? அந்த ஸ்ட்ரக்சரிங் பண்ணோம். ஆனா இப்போ அந்த மாதிரி படிச்சீங்கன்னா 6, 7, 8, 9 படிச்சீங்கன்னா இதுக்குள்ள என்ன இருக்கு? இதுக்குள்ள இந்த 30 கொஸ்டின் இல்ல. முதல் விஷயம். கரெக்டா? சரி, ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லயும் 6th 7th மட்டும்தான் எழுத்து சொல் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? 6th 7th 8th வரைக்கும் தான். அதுக்கப்புறம் யாப்பு, அணி, பொருள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய இலக்கணங்கள்ல ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ். கரெக்டா? அண்ட் அந்த சொன்ன விஷயங்கள் நம்ம ஸ்கூல் புக்ல பத்தி தான் படிக்கணும் அவசியம் இல்லை. நான் சொல்றது புரியுதா? அப்ப இதுக்கு இலக்கணத்துக்கும் நம்ம ஸ்கூல் புக் வரையா போகணுங்கிற அவசியம் இல்ல. இலக்கியம் இப்படி நீங்க இந்த ஆஸ்பெக்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின் வருது? வெறும் 15 கேள்விகள் தான் வருது. பழைய ஆஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் பருவம் வாரியாக, பாடம் வாரியாக படித்தவன் முன்பே 65 வினாக்களுக்காக படித்தான். சரியா? அதுல இலக்கணமும் சேர்ந்துருச்சுன்னா நம்ம 65 சொல்றது போல 85 வினாக்களுக்கு அடுத்து கேரண்டா கிடைச்சிடும். கரெக்டா? ஆனா இப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல படிச்சீங்கன்னா, சரியா, அந்த ஆஸ்பெக்ட்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் தான் வரும். ஏன்னா 30 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எங்க போயிருச்சு? ஜெனரலான தமிழ் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னும் சொல்ல போனா இது தமிழ் மொழியோடைய ஜிகே அப்படிதான் சொல்லணும். நீங்க தமிழ் மொழியை எவ்வாறு அறிந்துள்ளீர், சரி, ஆங்கிலத்துக்கு நிகராக தமிழ் மொழிக்கு எந்த அளவுக்கு நீ அந்தஸ்து கொடுக்குற அப்படின்றதுதான் இது 30 கொஸ்டின்ல இங்க வருது. ஆமாவா இல்லையா? என்னுடைய புரிதல் எப்படி இருக்கா இல்ல உங்களுக்கு அது பிராக்டிகலா புரியுதா இல்லையா? அப்ப நீங்க 6th to 10th அப்படின்னு போற அந்த விஷயத்த இதோட விட்டுட்டு அதுல செலக்டிவா படிக்கணும். எப்படி படிக்கணும் அப்படின்னா இந்த 15 கொஸ்டின் இந்த டாபிக் எங்க இருக்கு, அதாவது உதாரணத்துக்கு திரிகடிகம் ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு, அறநூல்களை பத்தி ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அப்படின்னு படிக்கணும். இப்ப நீங்க முன்னாடி முழுசா படிச்சீங்களா, ஆறாப்ப ஃபுல்லா படி அப்படின்னு படிச்சோம். இப்ப அப்படி படிக்க கூடாது. ஏன்னா அப்படி படிச்சது ஃபுல்லா இல்லையே. நான் சொல்றது புரியுதா? குறிப்பிட்ட பாடம், குறிப்பிட்ட ஆசிரியர் பேரையும் குறிப்பிட்டான். கரெக்டா நான் சொன்னது? அதே மாதிரி இப்ப இது எத்தனை பேர் இருக்காங்க? அப்ப இதுல ஒரு தெரிஞ்சு சாமிநாத, உவேசா, மீனாட்சி, மொத்தம் ஒரு 15 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த 15 நபர்களோட ஒரு 20 வச்சுப்போம்பா, 20 வச்சுப்போம். அந்த 20 நபர்களுடைய படைப்புகள் என்ன, அவர்களுடைய தொண்டு என்ன அப்படின்றது மட்டும் படிச்சு போயிருக்கு. சரிதானே? அதுக்கு நம்ம 6th to 10th வரையும் நம்ம படிக்கணும். கரெக்டா இல்லையா? அப்போ நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை யார் கரெக்டா மாத்த தவறுனாங்களோ அவங்க இந்த வாட்டி பெரிய அடி வாங்குவாங்க. இந்த வாட்டி இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க ஃபாலோ பண்றதுக்கு வர குரூப் 4ல பேட்டர்னை விட்டுட்டான் அப்படின்னா, போர்ஷன் புதுசா சிலபஸ் மாத்திருக்கானா கூடிய விரைவில் நோட்டிபிகேஷன் வரப்போகிறதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே ஒரு விஷயம் மாத்திரானா அடுத்து ரெடி ஆயிட்டேன், நீங்களா ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்கறான்னு அர்த்தம். இப்போ கூடிய விரைவில் வரப்போகுது எக்ஸாம். ஆஸ் பர் பிளான்டு டிசம்பர்ல ரிசல்ட் விட போறான் அப்படின்னாங்க, விட்டுட்டாங்க குரூப் 2 ரிசல்ட். சரிங்களா? நம்ம பசங்க எல்லாருமே கிளியர். ஓகேவா? அடுத்து வந்து இது வந்து எப்ப சொல்லியிருக்கானோ அந்த டேட்ல கன்ஃபார்ம் நடக்கும். அதனால இதுல டிஎன்பிசி கொஞ்சம் சரிவர நடந்து கொண்டு இருக்குங்கிறத நினைச்சு சந்தோஷம் தான் படணும். ஏன்னா டிலே வெயிட், எப்படா ரிசல்ட் வரும், எப்படா நோட்டீஸ் வரும் அப்படின்ற மாதிரி இந்த காத்திருந்து அப்படின்றத வந்து இனிமேல் அப்படி வேண்டாம். கரெக்டா இருக்கணும், நீங்க கரெக்டா படிங்க அப்படின்றது நமக்கு இதுல தெரிய வருது. சரியா? ரைட், ஓகே. அப்போ நம்ம இதுல முக்கியமா செய்ய வேண்டியது, ஜிஎஸ்ல நீங்க படிக்கிற விஷயத்தை எதையும் மாற்ற வேண்டாம். ஜிஎஸ் குட் டு கோ, ஃபாலோ அவர் அகாடமிக்ஸ் பிரின்சிபல். சரியா? நம்ம பாடத்தில் நம்ம அகாடமில எப்படி சொல்லிட்டு இருக்கோமோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸ்ல என்ன மாற்றம் இருக்கா? மேக்ஸ்ல என்ன மாற்றம் இருக்கு? லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கனால கொஞ்சம், ஏன்னா 10 கொஸ்டின் வருது, 15 10 வரதுனால லாஜிக்கல் ரீசனிங் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். அப்போ 25 மார்க்கு மேக்ஸ்லயும் தமிழ்ல 100க்கு 90 வாங்கி பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. சரியா? ஏதாவது சொல்ல போனா ரொம்ப வருடங்களாக இந்த ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய நபர், 3 வருஷம் 4 வருஷம் 1 மார்க்ல போச்சு 2 மார்க்ல போச்சு, அவர் மீண்டும் இந்த ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள் இப்ப அவுடேட்டட் ஆகிட்டு இப்ப போட்டி சமமாகும். புதுசா படிக்க ஆரம்பிச்சவனும் ஒரே கடத்துல தான் இருக்கிறான், 3 வருஷம் படிச்சுட்டு இருந்தாலும் ஒரே கடத்துல தான் இருக்கான். ஏன்னா அவனோட ஸ்ட்ரென்த் என்ன? தமிழ் தான். இப்ப அதுல பெரிய அடி வந்துருச்சு இல்லையா? அதனால இப்போ ஆல் ஆர் இந்த சேம் லைன். அப்ப இன்னைக்கு ஒருத்தன் படிக்க ஆரம்பிச்சவன் இந்த 6 மாசத்துல படிச்சு குரூப் 4 கிளியர் பண்ணிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். ஏன்னா உங்களுடைய போட்டியாளர்களும் அதே போட்டியில வந்துட்டாங்கல்ல.
அதனால இந்த வாட்டி நிறைய நியூ ஆஸ்பிரன்ஸ் பிகினர்ஸ் அந்த வாட்டி செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அப்போ நமக்கு ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளதான் இருக்கு. 180 days வச்சிருக்கு இல்லையா? 6 months சொன்னா நம்ம 180 நாட்கள். இப்போ இந்த 180 நாட்கள்ல கன்ஃபார்ம் அப்படின்றது நம்ம உள்ள போறதுக்கு 100க்கு 200% வாய்ப்பு இருக்கு. சரியா? பாப்போம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஆமா, இவன் லாஜிக்கல் ரீசனிங் சொல்லியிருக்கான். ஆனா அந்த லாஜிக்கல் ரீசனிங்ல எந்த ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவன் ஒரு 4 டாபிக் தான் கொடுத்திருக்கான். இது பசில் ஸ்டைஸ்ங்கிறது ஆல்ரெடி இருந்துச்சு. சரியா? நம்பர் சீரீஸ்ங்கிறது ஆல்ரெடி இருந்தது. விஷுவல் ரீசனிங் அப்படின்ற வார்த்தையும் இருந்துச்சு. இது எல்லாமே ஆல்ரெடி சொன்ன வார்த்தை தான். ஆனா அந்த லாஜிக்கல் ரீசனிங்கிற வார்த்தை அது லாஜிக்கல் ரீசனிங் தான். இங்க லாஜிக்கல் ரீசனிங் சொல்றதுனால நம்ம ஜெனரலா இருக்கக்கூடிய லாஜிக்கல் ரீசனிங்ஸ் இருக்கு இல்லையா? ஒரு 10-15 டாபிக் ஜெனரலா இருக்கு. அதையும் நம்ம படிச்சுட்டு போயிடணும்னு நான் சொல்ல வரேன். எப்படி நீங்க ஆர்ஆர்பிக்கு அதை படிக்க தான் போறீங்க இல்லையா? அது அப்ப நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்றது மூலமா இங்க வரக்கூடிய மார்க் வந்துடும் நான் சொல்ல வரேன். என்ன செஞ்சிருக்கு? அதே தான் வந்திருக்கு. டைமண்ட் வந்திருக்கு, ஏரியா வால்யூம் வந்திருக்கு, எஸ்ஐசி வந்திருக்கு, ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அதே வந்திருக்கு, ஹச்சிஎஃப் எல்சிஎம் வந்துச்சு, பர்சன்டேஜ் எதுவுமே மாறலையே. சரியா? என்ன மாறி மேபி இங்க என்ன விட்டு போயிருக்குன்னா மென்சுரேஷன் இல்லை. மென்சுரேஷன்ங்கிறது தான் ஃபார்முலா பேஸ் பண்ணி எடுக்கிறது, அது இல்லை இங்க. சரியா? அதுவும் ஆனா ஏரியா வால்யூம் நீங்க மட்டும் படிச்சா போதும். ஏரியா வால்யூம்ங்கிறது மென்சுரேஷன் ரொம்ப நிறைய இருக்கு, அதுல ஏரியா வால்யூம் மட்டும் படிக்க போதும். அதான் ஃபார்முலா பேஸ் பண்ணி போறது. சரியா? ஏரியா வால்யூம் ஆஸ் யூஷுவல் படிக்கிறது தான். எஸ்ஐசிஏ, ஏரியா வால்யூம், டைமண்ட் ஒர்க், ஹச்சிஎஃப் எல்சிஎம், சிம்பிள்னஸ் காம்பவுண்ட், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ். சரியா? ரைட். லாஜிக்கல் ரீசனிங் மட்டும் எக்ஸ்ட்ரா கூடுதலா கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அப்படின்றது இந்த விஷயம். வேற எந்த மாற்றம் ஏற்படலை. அண்ட் ஆஸ் யூஷுவல் இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். அப்ப மேக்ஸ்ல பெருசா யாருக்கும் அடி வாங்காது. மேக்ஸ் எப்பயும் போல நீங்க படிச்சுக்கலாம். தமிழ் தான் நீங்க ரீசர்ச் போகணும். இப்போ இது போல சிலபஸ் வைஸா நீங்க டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கணும். சிலபஸ் வைஸா டெஸ்ட் எழுத நம்ம ஆரம்பிக்கணும். சரி, ஒவ்வொரு டாபிக் ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாத்தணும். அப்போ பழைய மாதிரி நீங்க புக் படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் அப்படின்னு தான் உங்களுக்கு எடுக்க முடியும். சரியா? அண்டு ஆங்கிலம் தமிழ் இரண்டுக்கும் வந்து இருமொழி பாடங்கள் படிக்கக்கூடிய நபர்களுக்கு 30 மார்க் வந்துடும். சரியா? இருமொழி பாடம் கொடுத்து வாசிப்பு அப்படின்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வரவங்களுக்கு 30 வந்துடும். அடுத்து எழுதும் திறன், அடுத்து சொல்லகராதி, அழகு சொல், இது எல்லாமே எனக்கு கேட்டீங்கன்னா அது இலக்கணம் தான். இது எல்லாமே என்னது? தன்வினை பிரிவினை, இது எல்லாமே என்னதான்? இலக்கணம் தான். அப்ப இலக்கணத்துக்கு மதிப்பு என்ன ஆகுது? 15, 30, 55. அப்ப இலக்கணத்துக்கு 55 மார்க் அப்படின்னு சொல்லி இலக்கணத்துடைய வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு. சரிங்களா? 55 கொஸ்டின்ஸ். ஓகேவா? அடுத்து வந்து ரீடிங், அதாவது வாசிப்பு. சரிங்களா? ரீடிங், ரைட்டிங், இங்கிலீஷ் தமிழ் அப்படின்ற இந்த டாபிக் இருக்கு இல்லையா? டிரான்ஸ்லேஷன். சொல்ல போனா தமிழ் ஜிகேன்னு சொல்லிடலாம் நம்ம. சரியா? தமிழ் அறிவு, தமிழ் பொது அறிவு அப்படிதான் நம்ம சொல்லணும். தமிழை எந்த அளவுக்கு வாசிக்கிற, தமிழ் எந்த அளவுக்கு பேசுற, ஆங்கிலத்துக்கு நிகரான தமிழ் சொற்களை எப்படி தேடுறேங்கிறது தமிழ் பொது அறிவு தான் அதெல்லாம் இல்லையா? அதுல இருந்து 30 கொஸ்டின். இலக்கியம் அல்லது பாடங்கள், தமிழ் பாடம்னு சொல்லிக்கலாம். அது தமிழ் பாடம், தமிழ் இந்த டாபிக்ல இருந்து 15 கொஸ்டின். இப்படிதான் வரையறுக்கப்படுகிறது. அப்படி இருக்கிறச்ச நீங்க பழைய ஹாஸ்பிட்டல் 6th to 12th அப்படின்னு போனீங்கன்னா 5 மார்க் தான் வரும் இந்த வாட்டி. சரியா? நீங்க எதை கன்ஃபார்ம் பண்ணிடணும்னா திருக்குறள் 200 படிக்க ஆரம்பிச்சிடணும். திருக்குறள் வந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க ஆரம்பிச்சிடும். சரியா? அப்புறம் இதுல எனக்கு தெரிஞ்சு இலக்கணம்னா நல்லா அழகா ஸ்கோர் பண்ணிடலாம். இது நமக்கு ஆல்ரெடி கொடுத்ததே போதும். நம்மளுடைய மெட்டீரியலை ஃபாலோ பண்ணாலே போதும். சரியா? தமிழ் பொதுறிவு மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கணும். தமிழ் பாடத்துக்கு தமிழ் பாடம் தான் 6th to 12th தான். முன்னாடி ஓவராலா ஃபுல்லா படிச்சீங்க, இப்போ செலக்டிவா படிங்க. இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆத்தர்ஸ் தமிழ் புத்தகத்துல இருந்தாங்கன்னா அவங்கள அதிகபட்ச கவனம் கொடுத்து படிக்க போறீங்க. ஓகேவா? ரைட். ஓகே, இவ்வளவுதான் உங்க மாற்றம் ஏற்பட்டிருக்கு. கட் ஆஃப்ல எந்த மாற்றமும் ஏற்பட போகாது. சரிங்களா? கட் ஆஃப் இந்த வாட்டி போன வாட்டி என்ன கட் ஆஃப் வருமோ அதே கட் ஆஃப் தான் வரும். சரியா? 160, 170, 160, 170 இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் வேலை. கொஸ்டின் வைஸ் 200 வினாக்கள்ல 160 to 170 அது கம்யூனிட் வைஸ் மாறும். சரி, ஆல் தி பெஸ்ட்.